Family God missions are கிறிஸ்துக்குள்ளான அன்பை மாற்றி கூட நாம் செய்யக்கூடியோம். வாரந்தோறும் தேவனுடைய கிருபையினால ஒவ்வொரு சத்திய வெளிச்சத்தை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஸோ அந்த அடிப்படையில் நம்ம இந்த வாரம் கூட நம்ம ஒரு தலைப்பு பார்க்க போகிறோம். ஒரு பண்டிகை குறித்து நம்ம பார்க்கணும். ஸோ கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப பரிச்சயமான பண்டிகை என்ன சொல்லுவீங்க? கிறிஸ்மஸ். ஸோ அந்த கிறிஸ்மஸ் குறித்து வேதம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம பெற்றிருக்கக்கூடியது மகா பரிசுத்தமான விசுவாசம் இல்லைங்களா? நம்ம உபதேசங்கள் அடிப்படையிலோ அல்லது மற்ற விசுவாசத்தை நம்ம பார்க்கல. நம்ம பார்க்கறது இல்லாமல் வேதத்தின் அடிப்படையில் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் அடிப்படையில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த அடிப்படையில் கூட இன்னைக்கு நம்ம பார்க்குற பாடத்தினுடைய தலைப்பு கிறிஸ்மஸ் அப்படிங்கிற பாட்டு கூட நம்ம பார்க்கலாம். ஸோ வழக்கம் கூட நம்ம ஜபத்தோடு கூட ஆரம்பிக்கலாம். நம்ம ஜபத்தில் வெளிநடப்பு அப்படி சொல்லுது கிறிஸ்தவ ஜபத்தை அவங்க சப்பரம் போடுறது. ஜெபம் செய்வோம். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் எங்கள் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் தேவனும் எங்களுடைய தேவாதி தேவனுமான சர்வ வல்லமையும் சர்வ ஞானமும் அளவிட முடியாத பேரன்பும் நிறைந்த பரிசுத்தமுள்ள பரம இந்த நாளை கொடுத்த மகா பிரதான தேவனுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட தப்பே நாங்கள் ஒரு சிலராக கூடி உமது மகத்துவமுள்ள அந்த சத்தியத்தை நாங்கள் சிந்திக்கும்படியாகவும் கேட்கும்படியாகவும் தியானிக்கும்படியாகவும் நீ கிருபை செய்வதற்காக நாங்கள் மீண்டுமாக நன்றியை ஏறெடுக்கிறோம். எங்கள் தாப்பனை இதை ஒரு சிலராக அழைத்திருக்கிறேன். அவர்களுக்கு தாப்பனே உமது வார்த்தைகளை கொடுக்கும்படியாக எங்கள் அன்பு சகோதரன் இங்கு பேசக்கூடிய உமது சத்தியங்களை தாப்பன் எல்லாமே ஆஸ்வதித்து அவரை மறைத்து தாப்பனே வந்திருக்கக்கூடிய ஒரு சகோதர சகோதரிகளும் நீ குறித்து வைத்திருக்கிறதான அந்த வேதத்தின் மகத்துவங்களை உணரத்தக்கதாக அவர்களுக்கு அந்த எண்ணங்களையும் சிந்தனைகளையும் நீர்தாமே தந்து வழிநடத்தி தர வேண்டுமாக இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நீங்கள் நேசிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே. முன்னாடி சொன்னது கிறிஸ்மஸ் என்ற தலைப்பு நம்ம படம் பார்க்குறோம். ஸோ கொஞ்சம் பெரிய படம், அதெல்லாம் கொஞ்சம் மேக்ஸ் நீங்கள் இன்வால்வ் ஆகுது. அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க முடியாது. உங்களுக்கு காதலை நீங்கள் கொடுக்க முடியாது கூட அனுபவிச்சுட்டு இந்த சப்ஜெக்ட் நம்ம ப்ரூவ் கொடுக்க முடியாது. கருவிலேருந்து வந்து நம்ம என்ன சொல்றது கார்த்திகை அவர்கள் உங்களுக்கு சர்வம் கூட அனுபவிக்கும். வேத சமூகத்தில் மிகவும் அன்பாய் கூட்டி சேர்க்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிக்கு யாவருக்கும் கிறிஸ்துவுக்கான அன்பின் வாழ்த்துக்களை. இன்றைய தினத்துல நம்ம இன்னைக்கு தொடர் வேதாகமத்தை நம்ம பார்க்கக்கூடிய பாடம் வந்து கிறிஸ்துமஸ் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம இன்னைக்கு பாடத்தை நம்ம தலைக்கிறோம். பொதுவாக சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படிங்கிற ஒரு வேத வசனம் தான் நம்மளுடைய தாரக மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, சத்தியம் அப்படின்றது நமக்கு தெரியும். வேத வசனங்கள் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய கேள்விகளை வேத வசனங்களை கொண்டே நம்ம தீர்ப்போம். சரியா? கரெக்டா சொன்னா, பைபிள்ல இருந்து ஒரு கேள்விகள் வருதுன்னா பைபிள் மூலமாகவே. அப்ப கேள்வி ஒரு பக்கம் இருக்கு, பதில் ஒரு பக்கம் இருக்கு. இந்த ரெண்டையும் தேடி ஒன்று சேர்ப்பதுதான் சத்தியம். வசனம் வேற, சத்தியம் வேற. சரிங்களா? வேதம் நீங்க கையில் வச்சிருக்கிற பைபிள், அந்த பைபிள்ல நம்ம அநேக முறை நம்ம பைபிள் வாசிக்கிறோம். அது வேத வாசிப்பு. அந்த வேத வசனங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய சத்தியங்கள். சத்தியம் வேத வசனத்துக்குள்ளதான் இருக்கு. எப்படி வசனம் திறந்து வாசிச்சா வசனம் எளிமையாக கிடைக்கும். ஆனால் சத்தியத்தை ஆராய்ந்து பார்த்தா தான் சத்தியம் கிடைக்கும். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க, நம்ம ஏன் ஆராய்ந்து பார்க்கணும்? நமக்கு கேள்வி ஏற்படும் பொழுது பாருங்க, நம்ம பைபிள் படிச்சுட்டே இருக்கோம், எங்கேயாவது எந்த வசனமும் நமக்கு புரியலையா, அந்த வசனம் மூடப்பட்டு முத்திரைக்கப்பட்டிருக்கிறது அர்த்தம். அதெல்லாம் நமக்கு அது புரியல. சோ நம்ம எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அந்த அது வந்து பூட்ட லாக்டு வெர்சஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷ். அந்த வசனம் பூட்டப்பட்டிருக்கு. அப்ப நீங்க திறக்கிறதுக்கு உங்க கையில 7 சாவி இருக்கு. 7 சாவி. ஒவ்வொரு சாவியும் போடுறீங்க, ஏதோ சாவியை திறந்து. அப்போ பூட்டு ஒரு பக்கம் இருக்கு, அதனுடைய சாவி இன்னொரு பக்கம் இருக்கு. அப்படி திறந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பொக்கிஷம், தேவனுடைய ஆசீர்வாதம் இப்படியாக உங்களுக்கு வேதம் முழுக்க நிறைஞ்சிருக்கு. சரிங்களா? இந்த கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஒரு பாடத்தின் வாயிலாக நம்ம கிறிஸ்துமஸ் குறித்து தனி பாடமா பார்க்கணுமா? சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்துமஸ் குறித்து தனி பாடமா பார்க்க வேண்டியது இருக்கா? நம்முடைய இந்த வேதாகம வகுப்புல கிறிஸ்துமஸ் பற்றி தனியாக பாடமா படிக்க வேண்டியது இருக்கா? இல்ல. சகோதரிகள நீங்க சொல்றீங்க. மனுஷனா இருந்தா பண்ணணும். அந்த கிறிஸ்துமஸ்ங்கறதை இவங்களே தானே மனுஷனாத்தான் ஏற்படுத்தி பண்றாங்க. சரி பாருங்க, இந்த கிறிஸ்துமஸ் குறிச்சு பாடமா பார்க்கணுமா அப்படின்னா, இன்னைக்கு கிறிஸ்துமஸ் சொன்னாலே மனசுக்குள்ள அவ்வளவு ஒரு சந்தோஷம் இன்னைக்கு கிறிஸ்துவனுக்கு இருக்கா? சரி, நீங்க கிறிஸ்துமஸ் செலிப்ரேட் பண்றீங்களா? நீங்க பண்றது இல்லையா? கிறிஸ்துமஸ் சொல்லி நினைச்சாலே நமக்கு மனசுல வந்து அந்த சந்தோஷம், அந்த புது ட்ரெஸ், அப்புறம் அந்த கேக்கு, பிரியாணி, சொந்தக்காரங்க அப்படின்ற ஒரு சந்தோஷம். அது எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இருக்கக்கூடிய, உலகம் முழுக்க இருக்கு. அதாவது ஒரு மாத பண்டிகை இல்லையா? ஒரு பெரும் பண்டிகையாக இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை இருக்கு. இந்த கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகையாக இருக்கிறத நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து பிறந்த நாளை குறிச்சு, இயேசு கிறிஸ்து பிறந்தார் அப்படின்னு பைபிள் இருக்குது. இயேசு கிறிஸ்து 25ஆம் தேதி தான் பிறந்தாரா அப்படின்னு பைபிள்ல இல்ல. சரி, இப்ப இயேசு கிறிஸ்து 25ஆம் தேதி பிறந்தாரான்னா இல்லைன்னு சொல்றோம். ஒருவேளை இருந்தது பிறந்தா குளிர்காலங்கள பிறந்திருக்காங்க. சரி, வேற வசனத்துல அப்படி இருக்கா பார்க்கிறோம். இப்ப நமக்கு கேள்விகள் பாருங்க. இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார், இயேசு உலக ரட்சகர் பிறந்திருக்கிறார் அப்படின்னு நமக்கு தெரியும். வேதாகமத்தில் எப்ப பிறந்தாருங்கிறது தெரியல. சரி, நம்முடைய வேதாகமத்தை வைத்து அவர் பிறந்த நாளை கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. நீங்க கண்டுபிடிச்சலாமா? இன்னும் 1 ஹவர்ல அவர் எப்ப பிறந்தாருங்கிறத நாம என்ன பண்ண போறோம்? கண்டுபிடிக்கணும். உண்மையாகவே இன்னைக்கு கிளாஸ் மிஸ் பண்ணவங்களுக்கு அவங்களுக்கு தான் லாஸ். சரியா? ஓகே. ஆனா இன்னைக்கு வந்தவங்களுக்கு உண்மையா ஒரு பெரிய ஜாக்பாட் காத்துட்டு, ஜாக்பாட் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் காத்துட்டு இல்ல. இவன் பெரிய வித்தகரமா பேசுறாங்க. ஒண்ணும் இல்லை, ஆச்சரியங்கள் ஏராளம் அப்படி வேதாகம். சரிங்களா? அன்பான சகோதரர்களே, இந்த கிறிஸ்துமஸ்க்கு எக்ஸ்மஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துறாங்க. எக்ஸ்மஸ். ஏன் எக்ஸ்மஸ் சொல்றாங்க? மேத்தமெட்டிக்ஸ்ல ஒரு பொருளுக்கு வேல்யூ தெரியல, அதனுடைய மதிப்பு என்னன்னு தெரியலன்னா அதை எக்ஸ் அப்படின்னு வச்சு கணக்கில் வச்சுக்குவாங்க. அது பேர் அன்னோன், தெரியாதவர்களுக்கு எக்ஸ் அப்படின்னு பெயர். ஏன் எக்ஸ்மஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா, எக்ஸ்மஸ் அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து 25ஆம் பிறந்தாரா அப்படின்றது தெரியாதனால
அப்ப எப்படி நமக்கு நம்ம 25ஆம் தேதி பண்றோம்னா நாம என்ன சொன்னாங்க பண்றோம். நமக்கு முன்னாடி காலங்காலமா 25 பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்களும் 25 பண்ணிட்டு இருக்கோம். நாளைக்கு நம்ம பிள்ளைகளும் பண்ணுவாங்க, அவங்க பேர பிள்ளைகளும் பண்ணுவாங்க. இப்படிதான் இது காலங்காலமாக இருக்கக்கூடிய விஷயம். நம்முடைய வேதாகமத்துல நம்ம தேவ சமூகத்துல நம்ம ஒரு கேள்வியோட அதை தெரிஞ்சுக்கொண்டு வாஞ்சியோட நம்ம போகும்போது நம்ம எல்லாத்துக்கும் நம்ம விட அதான் நம்ம தொடர் வேதாகம் கூறக்கூடிய மகத்துவம் இன்னைக்கு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. தேடுங்கள் கண்டடைய வேண்டும், தட்டுங்கள் திறக்கப்படும். நம்ம கேட்கிற எவனுக்கும் கொடுக்கப்படும். 25ஆம் தேதி பிறந்தாராம் நம்ம கேள்விய நம்ம எங்க கேட்டோம்னா மனுஷங்கிட்ட கேட்டோம். இது வரைக்கும் இன்னைக்கு முதல் முறையாக நம்ம என்ன பண்ண போறோம்னா தேவனிடத்துல தேவ சமூகத்துல நம்ம நம்முடைய கேள்வி. சரி, இப்ப நீங்க பாருங்க அன்பான சகோதரர்களே, ஒருத்தர் பிறந்ததுனால தெரியல. இப்ப இன்னைக்கெல்லாம் குழந்தை பிறந்தாலே ஹாஸ்பிட்டல் வெளியே வரும்போது பர்த் சர்டிபிகேட் சொல்றாங்க. சரிங்களா? இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வீட்லயே பிரசவம்லாம் பார்த்தாங்க. அவங்களுக்கு என்னைக்கு பர்த் சர்டிபிகேட் கொடுத்தாங்க. பள்ளிக்கூட ஸ்கூல்ல ஜாயின் பண்ணும்போது ஆமா அப்பதான் யோசிப்பாங்க எப்போ பிறந்தான் அப்படின்ட்டு அவங்க என்ன எழுதுறாங்களோ அதுதான் பிறந்துறாங்க. சில பேர் போய் எங்க அப்பச்சினா ஊர்ல கேட்டோம்னா உங்க பர்த் டேட் ஆஃப் பர்த் என்னங்க, நீங்க எப்போ பிறந்தீங்க தாத்தா அப்படின்னு கேட்டோம்னா அதுல யாருக்கும் தெரியும். வயசு என்ன கேட்டா போறாங்க ஒரு 80-85 இருக்கு அப்படின்னு தெரியாது. பிறந்த நாட்கள் தெரியல. ஏன் தெரியல? குறிச்சு வைக்கல. இப்போ ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்களுடைய தெரியலன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்களோட தெரியுமா? ஆனா பாருங்க, கிபி 2026 இயேசு கிறிஸ்து பிறந்து 2026 வருஷம் ஆச்சு. ஓகேங்களா? வருஷங்களை நம்ம சொல்றோம். ஏன்னா உலக வரலாறு இயேசு கிறிஸ்து பிறப்புக்கு முன் பின் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அப்ப இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு தெரியல, பொதுவாக அவருடைய பிறந்தநாள் தெரியலன்னா ஒரு 3 மெத்தட் வச்சு கண்டுபிடிக்கலாம். பாருங்க, ஒருத்தர் எப்ப பிறந்தாருன்னு தெரியல அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 3 மெத்தட் போதும். நல்லா கவனிங்க, 3 மெத்தட் என்ன தெரியுங்களா? என்னுடைய பிறந்தநாள் தெரியல, ஆனா எங்க அண்ணனுடைய பிறந்தநாள் எனக்கு தெரியும். உதாரணத்துக்கு என்னுடைய பிறந்தநாள் தெரியாது, எங்க அண்ணனுடைய பிறந்தநாள் தெரியும். அப்ப அவருடைய பிறந்த நாள்ல இருந்து 1 வருஷத்துக்கு அப்புறம் நான் பிறந்திருக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணலாம், கணக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு கூட கிட்ட நெருங்கி போயிடலாம். இது ஒரு மெத்தட். பாருங்க, கம்பேரிங் கிரைஸ்ட் பர்த் வித் அதர் பர்த். இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு தெரியாது, ஆனால் அவருடைய பிறப்போடு சம்பந்தப்பட்ட அவருடைய பிறந்த நாளோடு சம்பந்தப்பட்ட வேறொருவருடைய பிறப்பு எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அதிலிருந்து ஒரு கால்குலேட் பண்ணி கொண்டு வரலாம். அதான் உதாரணத்துக்கு என்னுடைய பிறந்தநாள் தெரியாது, ஆனா எங்க அண்ணனுடைய பிறந்தநாள் தெரியும். அது ஒரு பதிவு இருக்கு. அப்போ அதிலிருந்து எடுத்து 1 வருஷம் எனக்கு முன்னாடி 1 வருஷம் பிறந்திருக்கிறார். அப்ப நான் என்ன பண்ணுவேன், அவருக்கு அப்புறம் நான் 1 வருஷத்துக்கு அப்புறம் பிறந்திருக்கிறேன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சு. புரியுதுங்களா? இது ஒரு மெத்தட். 2வது மெத்தட் என்ன, பிறந்த நாள் தெரியாது, ஆனால் இறந்த நாள் தெரியும். சரி, இறந்த நாள் வச்சு எப்படி பண்ணுவோம்? இறந்த நாள்ல இருந்து அவர் எவ்வளவு காலம் இந்த பூமியில வாழ்ந்தாரோ அதை கழிச்சு பார்த்தோம். உதாரணமா நான் எப்ப இறந்தேன்னு எனக்கு தெரியுது, என்னுடைய இறந்த நாள் தெரிஞ்சுக்கோங்க. ஒருத்தருடைய இறந்த நாள் தெரியும். அவர் ஒரு 80 வருஷம் வாழ்ந்திருக்கிறார் அப்படின்னா அந்த 80 வருஷம் நம்ம பின்னோக்கி போனோம்னா அவர் பிறந்த இதை கண்டுபிடிச்சு. கரெக்டுங்களா? அடுத்தது இன்னொரு மெத்தட் என்னன்னா, இந்த சிச்சுவேஷன்ஸ் வச்சு சொல்றது. என்ன அப்படின் போது பாருங்க, நீங்களே சொல்லுங்க, அவர் பிறந்த நாள் தெரியாது, ஆனா அவர் பிறந்த அன்னைக்கு ஊர் முழுக்க எல்லாரும் பட்டாசுலாம் வெடிச்சு ஏதோ கொண்டாடிட்டு நம்ம பண்டிகை.
என்ன பண்டிகை கண்டுபிடிச்சிடலாமா? இந்த மாதிரி ஒருத்தருடைய பிறந்தால் தெரியல, ஆனா அவர் பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு பெரிய ஒரு பண்டிகை இருந்துச்சு. எல்லாரும் என்ன பண்ணாங்க, பொங்கல்லாம் வச்சு சாப்பிட்டு இருந்தாங்க. பொங்கல் அன்னைக்கு பிறந்திருக்கிறாரு. அவர் பிறந்த நாள் தெரியாது, ஆனா அந்த பிறந்த நாள் அன்னைக்கு எல்லாரும் வீட்டுல விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு ஏதோ தீபம் கார்த்திகை இந்த மாதிரி நம்ம அந்த சிச்சுவேஷன்ஸ் வச்சு. அடுத்தது அவர் பிறந்த நாள் அன்னைக்கு நம்ம பிறந்த நாள் தெரியாது, ஆனா அவர் பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு பெரிய சுனாமி வந்துச்சு. அப்ப நம்ம பிறந்த நாள் கண்டுபிடிக்க வேண்டாம், எப்ப சுனாமி வந்துச்சோ அதை தேடி கண்டுபிடிச்சா அன்னைக்கு பிறந்த நாள் கண்டுபிடிச்சார். இப்ப உங்களுக்கு புரியுதுங்களா? ஒரு நம்பிக்கை வருதா? இந்த 3 மெத்தடையும் நம்மளுடைய வேதாந்தத்துல பண்ணப்போம். தெரியவே தெரியாது, முடியவே முடியாது அப்படி எதுவுமே இல்லைங்க. நமக்குள்ளாக ஒரு பிரயாசம் இருந்தா, ஒரு வாஞ்சை இருந்துச்சுன்னா கட்டாயமாக நம்ம கண்டுபிடிக்கலாமா? சரி, ஃபர்ஸ்ட் மெத்தட், முதல் மெத்தட் என்னங்க? இவருக்கு அண்ணன் தம்பியாக இருக்காங்களா? இல்ல. யாராவது இவரு பிறந்த ஒரு புடிச்சிட்டாங்கல்ல வீட்டை, அது நம்ம மக்களுக்கு எப்படின்னா அப்படி தட்டுறதா, அப்படி எளியா வாட் ஆர் யூ டூயிங் ஹியர் அப்படின்னு சொல்லி தட்டி இருக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் அவங்க பார்த்து. ஆமா, இப்ப யோவான் சாணனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் 6 மாசம் வசனம் இருக்குதா? ஆனா யோவான் சாணன் எப்ப பிறந்தாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா இது ரொம்ப ஈஸி. கண்டுபிடிக்கலாமா? யோவான் சாணனுடைய பிறப்பு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நேரடியா இல்ல, இந்த வருடம் இந்த மாதம் இந்த தேதி பிறந்தாலும் நேரடியா இல்ல, ஆனா மறைமுகமாக இருக்குது. அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ யோவான் சாணனுடைய பிறப்பை நம்ம என்ன பண்றோம்? தேடும். யோவான் சாணன் எப்ப பிறந்தார் அப்படின்றத நம்ம தேட ஆரம்பிக்கிறோம். அன்பான சகோதர, அப்போ அவருடைய பிறப்பை குறிச்சு பதிவு செய்யப்பட்டிருக்குதா? ஆமா, நம்முடைய வேதாகமத்துல லூக்காவுல எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு தூதன் வர்றாங்க. அந்த தூதன் பாருங்க, ரொம்ப காலம் இந்த பூமியில தூதனுடைய நடமாட்டமே இல்லை. திடீர்னு ஒரு தூதன் வர்றாங்க. அந்த தூதன் பேர் என்ன? கேப்ரியல். கேப்ரியல் ஒரு மரியாள் அப்படின்ற ஒரு சின்ன பெண், ஓகேங்களா, ஒரு கன்னிகை. அவர் என்ன சொல்றாங்கன்னா, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயா. தூதன் சொன்னாங்க, ஓகேங்களா. தூதன் இந்த செய்தியை சொல்லிட்டு அப்படியே போகல, கூட இன்னொன்னு சொல்றாங்க. வாசிக்கலாங்களா? வாசிங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். இவர் உனக்கு இனத்தாராய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். பாருங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய கரு உருவாகும் போது அவங்களுடைய சொந்தக்கார பெண் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இல்லை. அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க கரு விட்டுருக்குறாங்க. அந்த கரு உருவாகி 6 மாசம் ஆச்சு. சரிங்களா? நல்லா கவனிக்கலாம். இப்ப இந்த உறவுமுறை புரிஞ்சுக்கோங்க. அவங்க பேர் எலிசபெத்து, இயேசுவின் தாயார் பேர் மரியாள். சரிங்களா? மரியாள் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்க போறாங்க. எலிசபெத்து யோவான் சாணனை பெற்றெடுக்க போறாங்க. இப்ப அவங்க 2 பேருக்கும் 6 மாசம் இடைவெளி. சரிங்களா? அப்படின்னு என்னன்னா, யோவான் சாணகன் இயேசு கிறிஸ்துவை விட 6 மாசம் மூத்தவர். சரியா? ஓகே. இப்ப நம்ம யோவான் சாணன் எப்ப பிறந்தாலும் கண்டுபிடிச்சோம்னா, இயேசு கிறிஸ்துக்கு அதுல இருந்து ஒரு 6 மாசம் என்ன பண்ணிக்கலாம்? ஏதோ கூட்டி கழிச்சுட்டு குடிச்சிடலாம். கரெக்டா? அவ்வளவுதான், விடுங்க. ரைட்டு. இப்போ யோவான் சாணனுக்கு எப்ப அந்த கரு உருவாச்சு, யோவான் சாணன் கரு எப்ப உருவாச்சு அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு அவங்களுடைய பெற்றோர்கள் குறித்து நம்ம பார்க்கும்போது, எலிசபெத் சகரியா அப்படிங்கிற தம்பதி. இவங்க யாரு அப்படின்னா, அந்த யூதேயா தேசத்துல
இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு தம்பதி, நல்ல ஒரு பக்தி வைராக்கியமான ஒரு குடும்பம். எப்படி அப்படின்னா, இவர் ஒரு ஆசாரியர். யாரு? சகரியா வந்து ஒரு ஆசாரியன். ஒரு ஆசாரியனாக இருந்து தன்னுடைய ஊழியத்தை அவர் நிறைவேற்றிக் கொண்டிருந்த ஒரு காலப்பகுதி. சரிங்களா? அப்ப பாருங்க, இந்த இவங்க வந்து பாருங்க, யாரு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆரோனுடைய குமாரத்திகள் ஒருத்தி. எல்லாமே வந்து அந்த ஆசாரியர் ஃபேமிலி தான். எலிசபெத்தும் அந்த ஆசாரிய குடும்பத்தில் வந்தவங்க, இவரும் ஆசாரிய குடும்பம். பாருங்க, இவங்க வந்து ஆசாரிய குடும்பத்துல வந்தபோது என்ன நடக்குதுன்னா, இவர் ஆசாரிய ஊழியத்துக்கு போவார். அங்க தேவாலயத்துல போட்டு அந்த ஆசாரிய ஊழியத்திற்காக போனதுதான் இந்த காபிரியல் தூதர் வந்து யார்கிட்ட பேசுறாங்கன்னா, சகரியாட்ட பேசுறாங்க. சகரியா, நீ என்ன பண்ணு? ஆமா, வாசிக்கிறீங்களா? பயப்படாதே. லூக்கா 1:13 தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவார். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. ஓகேங்களா? இப்ப பாருங்க, இந்த ஒரு சூழ்நிலையில இப்ப தேவாலயத்துல அவர் வந்து ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறார். அவங்களுக்கு ரொம்ப காலம் குழந்தை இல்லை. அவங்க வந்து வயசாயிடுச்சு. முதிர் வயதுள்ள தம்பதிகள் தான் வருஷம் சொல்லப்படும். இப்போ வயசு சென்றுச்சு. அவங்களுக்கு என்னன்னா, அந்த குழந்தை பிறக்குன்ற ஒரு நம்பிக்கையும் போயிருக்கும். அந்த ஒரு காலப்பகுதியில் ஒரு தூதன் வந்து, உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொன்னார். அப்படியே அவருக்கு ஒரு ஆச்சரியம், சந்தோஷம். தேவன் ஒரு வாக்கு தூதன் வந்து பேசிட்டார் இல்லையா? பேசிட்டோன்னே என்ன நடக்குது? இப்ப இவர் என்ன பண்றாருன்னா, தொடர்ந்து அந்த சொல்லியாச்சுன்னா உடனே இயேசு கிறிஸ்து தான் வந்து புருஷனை அறியாத ஒரு கன்னிகை பரிசுத்தாவினால கற்பவதியானது யாரும் மரியாதை தான். பட் எலிசபெத் அப்படி இல்லை. புரியலீங்களா? எலிசபெத் வந்து ஒரு மனுஷனுக்கும் மனசி, அதான் அவங்களுக்கு வந்து யோவான் ஸ்நானன். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படி இல்லைங்க. ஓகேங்களா? அவர் தேவனுடைய அந்த பரிசுத்தாவினால கருவுற்றிருக்கிறாங்க நம்ம பார்க்கணும். சரி, பாருங்க அன்பான சகோதரர்களே, இப்ப இந்த சகரியா வந்து என்ன பண்றாருன்னா, அவருடைய ஊழியத்தை எல்லாம் நிறைவேற்றி முடிச்சுட்டு, ஊழியம் அப்படின்னு சொன்னா அவங்க டியூட்டிக்கு போனாலும் 15 நாள் தேவாலயத்துல இருப்பாங்க. சரிங்களா? அப்புறம் திரும்ப அவருடைய ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்நாட்களுக்கு பின்பு, அந்த ஊழியர்கள் நிறைவேறின நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாக எலிசபெத்து கர்ப்பவதி ஆகி அப்படின்னு. அப்ப திரும்ப வீட்டுக்கு போயிட்டு அந்த மனைவியோட சேர்ந்து இருக்கும் பொழுது அங்க கரு உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அங்க இருக்கு. அதன் மூலமாக அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம். இதுதான் வந்து இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானனுடைய கரு உருவாகக்கூடிய பேக்ரவுண்ட் தான். இப்போ யோவான் ஸ்நானனுடைய தகப்பனா இருந்த எலிசபெத்து சகரியா எப்ப தேவாலயத்துல போய் ஊழியம் பண்ணாரு, எப்ப தூதன் வந்து பேசினாரு, இவர் எப்ப வீட்டுக்கு வந்து இருந்தாங்க அப்படிங்கறது படத்தை நம்ம பார்க்கணும். சரியா? பொதுவா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, சாலமோனுடைய காலப்பகுதியில தாவீதுடைய விஷயங்கள நீங்க பார்க்கலாம். சரிங்களா? தாவீதுடைய காலப்பகுதியில ஆசாரிய ஊழியம் பண்றதுக்கு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு ஷெட்யூல் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஷெட்யூல் சொன்னா ஒவ்வொரு வகுப்பாருக்கும் ஒவ்வொரு, இப்ப பாருங்க, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பாடத்துக்கு வந்திருக்கேன்னா உங்களுடைய பாடம் எடுக்கிறேன். அப்ப என்ன பண்ண, அடுத்த வாரம் வேற ஒரு சகோதரருக்கு பாடம் எடுப்பாங்க. சரியா? இப்ப போன வாரம் வேற ஒரு பிரதர் இருந்தாங்க. இந்த மாதிரி வந்து பிரதர் என்ன பண்றாருன்னா, முன்னாடியே இப்ப சகோதரி எல்லாமே வந்து கொஞ்சம் பேசி ஒரு 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 மாசத்துக்கு ஒரு 6 மாசத்துக்கு ஷெட்யூல் பிளான் பண்ணிக்கிறாங்க. யாராரு எப்ப அந்த மாதிரி ஆசாரிய ஊழியம் பண்றதுக்கு இன்னாரே எப்ப செய்யணும் அப்படின்னு ஒரு ஷெட்யூல் வந்து தாவீதுடைய காலத்திலே போடப்பட்டாச்சு. தாவீதுடைய காலப்பகுதியிலே ஏன் இந்த சூழ்நிலைனா, ஆசாரியர்களுக்குள்ள நான் தான் அந்த வேலை செய்வேன், நீதான் செய்வேன் சொல்லி ஒரு போட்டிகள் வரக்கூடாது. அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா, 24 ஃபேமிலி இருந்தாங்க. ஆசாரிய குடும்பத்துல 24 வகுப்பார் இருந்தாங்க. ஓகேங்களா? அந்த 24 வகுப்பாருக்கும் அவர் அழகா வந்து ஷெட்யூல் பிளான். இது வந்து எங்க இருக்குன்னா 1 நாளாகமத்துல இருக்கு. 1 நாளாகமம் 24ஆம் அதிகாரத்துல வச்சிருக்கு. அந்த ஆசாரிய வகுப்பு முறைகள் அப்படின்னா பாருங்க, 24 வகுப்பையும் நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா
பாருங்க, அவர்கள் வந்து நீங்க சமூக வாசிச்சுங்க. 1 நாளாகவும் 24ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். தாவீது சாதோக்கை கொண்டு எலெயாசின் புத்திரரையும் அகிமெலேக்கை கொண்டு இத்தாமாரின் புத்திரரையும் அவர்கள் செய்ய வேண்டிய ஊழியத்துக்கு முறைப்படி அவர்களை வகுத்தார். அவர்களை வகுக்கிற போது இத்தாமாரின் புத்திரரை பார்க்கிலும் எலெயாசாரின் புத்திரருக்குள்ளே தலைமையானவர்கள் அதிகமான பேர் காணப்பட்டபடியினால் எலெயாசாரின் புத்திரரில் 16 பேர் தங்கள் பிதாக்களுடைய குடும்பத்துக்கும் இத்தாமாரின் புத்திரரில் 8 பேர் தங்கள் பிதாக்களுடைய குடும்பத்துக்கும் தலைமையாக வைக்கப்பட்டார்கள். அப்ப நீங்க நல்லா கவனிங்க. ஆக மொத்தம் 16 குடும்பம், அப்புறம் அவங்க 8 குடும்பம், மொத்தம் 24 குடும்பம் இருக்காங்க. அப்ப இந்த 24 ஃபேமிலியும் என்ன பண்ணாங்கன்னா, அந்த 24 குடும்பத்துல யார் வராங்கன்னா அபியாவும் வர்றாங்க. இந்த அபியாவுடைய ஃபேமிலியில அந்த வகுப்புல வந்தவங்க தான் யார் அப்படின்னா, அந்த வம்சாவளியில் வந்தவங்க யாருன்னா சகரியா. சரிங்களா? இப்போ அபியாவுடைய கோத்திரம் எப்போ வந்து ஊழியம் பண்ணணும் அப்படிங்கிறது அங்க ஷெட்யூல் செய்யப்பட்டிருக்கு. லேவியினுடைய கோத்திரங்கள் 22 ஃபேமிலி இருக்காங்க. லேவியினுடைய அந்த பிள்ளைகள் இந்த வம்சாவளியில் 24 வகுப்பா பிரிக்கப்பட்டிருக்கு. அதுல என்ன பண்ணீங்கன்னா 24 எப்படி நீங்க ஒரு வருஷத்துக்கு ஷெட்யூல் போடுவீங்க சொல்லுங்க பார்ப்போம். ரொம்ப கஷ்டமான கேள்வி. பாருங்க, மாசத்துக்கு 2 பேர் கொடுத்தோம்னா ஒரு வருஷத்துக்கு 12 மாசம். அப்போ நீங்க மாசத்துக்கு 15 நாள் ஒரு வகுப்பா கொடுத்தோம்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆர்டர் வருமா பாருங்க. ஒரு மாசத்துக்கு 2 வகுப்புகள் ஊழியம் பண்ணலாம். அப்புறம் அவங்க ஊழியத்தை முடிச்சு வந்துருவாங்க. உதாரணத்துக்கு 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும், 16ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் 2 வகுப்பா ஊழியத்தை முடிச்சுருவாங்க. கரெக்டா? பாருங்க, நான் வந்து உங்களுக்கு அதுக்கு பாருங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, யாராவது எப்பப்ப வருவாங்க அப்படின்னு வந்து சீட் போட்டாங்க. அந்த 24 குடும்பத்துக்கும் சீட்டு போட்டு 24 சீட்டு அப்படி சீட்டு போடும்போது ஒவ்வொரு சீட்டு, முதல் சீட் யாருக்கு விழுது அப்படின்னா ஒரு குரூப் ஒரு வகுப்பா இருக்கு வச்சுக்கோங்க. அது முதல் மாசம் 1ஆம் தேதி 15ஆம் தேதி வரைக்கும் அவங்க டியூட்டி பார்ப்பாங்க. கரெக்டா? ரைட். 2ஆம் சீட்டு அதே முதல் மாசம் 16ஆம் தேதி 30ஆம் தேதி டியூட்டி பார்ப்பாங்க. 3ஆம் சீட்டு விழுந்தவங்க 2வது மாசத்துடைய முதல் பாதி 1 to 15. 4ஆம் சீட்டு விழுந்தவங்க 2வது பகுதி 16 to 30. சரியா? ஓகே. இதே மாதிரி 24 வகுப்பாருக்கும் அந்த ஆர்டர் போட்டு ஷெட்யூல் பண்ணிட்டாங்க. பண்ணும்போது இந்த ஆசார முறைமையில அபியா வகுப்புக்கு 8வது சீட்டா வந்து விழுந்துச்சு. 1-4-24 வாசிச்சீங்கன்னா 8வது யாரு அப்படின்னா, அப்ப 8ஆம் சீட்டு யாரு? அபியாவுக்கு. அப்ப அபியாவுக்கு 8ஆம் சீட்டு எந்த மாசம் எந்த ஷெட்யூல் இருப்பா சொல்லுங்க பாப்போம். 1வது சீட்டுனா 4வது மாசம் 16 to 30. கரெக்ட். அப்போ அபியாவுடைய பேர்வழியில் வந்தது யாருன்னா சகரியா. நம்ம வசனத்துல படிச்சோம் அபியாவுடைய வம்சாவளியில். அப்போ அபியாவுடைய குடும்ப வம்சாவளியில் வந்ததுனால இவர் எப்பதான் வந்து தேவாலயத்தை உடுத்தி போயிருப்பார். இந்த காலத்துல 4வது மாசம் 16ஆம் தேதி to 30ஆம் தேதி வரைக்கும் எங்க இருந்திருப்பார்? தேவாலயத்தில் இருந்திருப்பார். அப்பதான் தூதன் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மனைவியோடு சேர்ந்து இருப்பாங்க. இப்ப நமக்கு 4வது மாதம் 5வது மாதம் 6வது மாதம் சொன்னா அது பேர் இருக்கு இஸ்ரேல். கரெக்டா? பாருங்க, 12 மாசத்துக்கு 12 பேர் இருக்கு. ஒவ்வொருக்கும் நல்லா கவனிச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான சட்டம். 12 மாசம் எப்படி நம்ம ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், இது வந்து இங்கிலீஷ் கேலண்டருடைய முறை. தமிழுக்கு நம்ம வந்து இதே மாதிரி 12 மாசம் இருக்கு. சித்திரை, வைகாசி அப்படின்னு. அதே மாதிரி எபிரேய காலண்டர் ஒரு முறை இருக்குது. அது வந்து நீசான், சீவான் அப்படின்னு இருக்கு. சரிங்களா? ரைட். இப்போ நம்மளுடைய புரிதல் வந்து இப்ப நாம வந்து என்ன கேலண்டர் ஃபாலோ பண்றோம்னா இங்கிலீஷ் கேலண்டர் ஃபாலோ பண்றோம். இப்ப இது எந்த மாசம்?
பிப்ரவரி மாசம். பிப்ரவரி மாசம். சரியா? இப்போ பிப்ரவரி மாசம்னா அப்படியே நீங்க இஸ்ரேல் கேலண்டரோட வச்சு பார்த்தோம்னா வேற மாசம். ஓகேங்களா? இப்ப அதே மாதிரி அங்க அங்க வந்து 2வது மாசம் அப்படின்னா இப்போ இங்க வந்து வேற மாசம் இருக்கு. வேற இங்கன்னா இந்த என்ன மாசம்னா இங்கிலீஷோட கம்பேர் பண்ணுவோம். இப்போ நீங்க தமிழுக்கும் இப்போ தமிழ்ல சித்திரை அது இங்கிலீஷ்ல எந்த மாசம் வரும்? பாத்தீங்கன்னா இங்க ஏப்ரல்னா ஒரு 15 மாசம் வரும். ஏப்ரலுடைய 2வது பாதி வந்து மேவுடைய முதல் 15 மாதம் சேர்ந்து தமிழுக்கு வரும். கரெக்டா? அதே மாதிரி தான் இது. சரிங்களா? பாருங்க அன்பான சகோதரர்களே, இப்போ அவர் எந்த மாசம் இருந்தாரு? 4ஆம் மாசம் முடிச்சிட்டு 5வது மாசம். 4வது மாசம் 16 இருந்து 30ஆம் தேதி வரலையும் தமுஸ் எங்க இருக்கணும்? சரியா? ஓகேவா? இந்த ஆப் மாசத்துல இங்கதான் வந்து அவர் கரு உருவான முதல் மாசம், 2வது மாசம், 3வது மாசம், 4வது மாசம், 5வது மாசம், 6வது மாசம், 6வது மாசம். ஜனவரியில தான் மீட் பண்றாங்க. என்ன வருது? மரியாதை யாரு? எலிசபெத் 6ஆம் மாசம். இல்ல நீங்க நல்லா கவனிக்கணும். யோவான் சாருடைய கரு உருவானது எப்போ? ஆகஸ்ட். ஏன் 6 மாசம் போட்டோம் அப்படின்னா 6 மாசம் இருக்கும் போதுதான் யாருடைய கரு உருவாச்சு? இயேசு கிறிஸ்துடைய கரு. இயேசு கிறிஸ்துடைய கரு உருவாக மரியாதை பேசும்போது உன் இளந்தாராகிய எலிசபெத்துக்கு இப்ப 6 மாசம். அப்போ தூதன் வந்து மரியாதையே நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் அப்படின்னு சொல்லி அந்த கர்ப்பம் அவங்க வயிற்றுல கரு உருவாகும் போது இப்போ ஒரு குழந்தை பிறகுனா எத்தனை மாசம்? 10 மாசம். சயின்டிபிக்கா 9 மாசம் 9 நாள் 9 மணி நேரம். இதுக்கு மேல ஒரு கரு வேற ஏதாவது அதான் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா முன்னாடி பிறக்கும் அல்லது ஒரு கொஞ்சம் தாண்டி இதுதான் வந்து. ஆனா 2 மாசம் 2 வருஷமா கரு இருக்குமா வீட்டுல? 15 மாசம் இருக்குமா? சரி 5 மாசம் பிறக்கணும் இல்ல. அப்போ 10 மாசம் அப்படிங்கிறது ஆதி முதல் இப்ப வரைக்கும் மனுஷ கரு வளர்ச்சியுடைய காலப்பகுதி 10 மாசம். 10 மாசம். அப்ப நீங்க நல்லா கவனிக்கலாம். அன்பான சொல்றே, ஜனவரியில ஒரு கரு உருவாகுது. எந்த மாசத்துல பிறந்திருக்கணும்? அக்டோபர். 6, 7, 8, 9 அக்டோபர் மாசம் முதல்ல ஃபர்ஸ்ட் வீக்ல. டிசம்பர் இல்ல. எந்த மாசம்? அக்டோபர். அக்டோபர். இது வந்து யாருடைய பிறப்பை வைத்து கண்டுபிடிக்கணும்னா யோவான் சாமுடைய பிறப்புக்கும் நம்முடைய கர்த்தருடைய பிறப்புக்கும் நம்ம வச்சு கண்டுபிடிச்சோடைய முதல் முத்திரை. அன்பான சகோதர சகோதரிகளே, நமக்கு வேதாகமத்துல ஒரு காரியத்தை ஊர்ஜிதப்படுத்தணும்னா 2-3 சாட்சிகள் தான் ஒரு காரியத்தை ஊர்ஜிதப்படுத்தணும். இப்ப நம்ம உங்க முன்னாடி நாங்க தாழ்மையாக வச்சிருக்கிறது முதல் சாட்சி. 2வது ப்ரூஃப் போலாமா? 2வது ப்ரூஃப் என்ன சொன்னீங்க? 2வது மெத்தட் எப்படி? இறந்த மாதத்தை வச்சு அவர் வாழ்ந்த காலங்களை கழிச்சோம்னா பிறந்த மாதம் வந்துருமா? சரி, இயேசு கிறிஸ்துவுக்கு இறந்த மாதம் இருக்கா? இயேசு கிறிஸ்துவுக்கு இறந்தது தெரியுமா? சரி, உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன்.
அவர் மறிச்ச நாள்ல வந்து ஒரு பண்டிகை எல்லாம் அப்புறம் ஈஸ்டர் ஐயோ, இது ஈஸ்டரா? பஸ்கா பண்டிகை. கிறிஸ்டின்ல பண்டிகை, பஸ்கா பண்டிகை. பாருங்க. அப்ப பஸ்கா பண்டிகை எந்த மாசம்? ஆபீல் மாதம். அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, நீசான் மாதம். சரிங்களா? பாருங்க அது எங்க இருக்குன்னா யாத்திராம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம். பிரதானம் என்ன? முதன்மையான பிரதான மந்திரி. பிரதான ஆமா, இது உங்களுக்கு முதலாம் மாதமா இருக்கு கடவுது. அந்த முதலாம் மாசத்துக்கு பேர் நீசான் அல்லது ஆபீல். அதுக்கு பேர் இந்த மாசம் தான் என்ன பண்றாங்க? பஸ்கா பண்டிகையை அனுசரிக்கிறாங்க வருஷந்தோறும். அப்போ யூதர்கள் என்ன பண்றாங்கன்னா வருஷந்தோறும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரிக்கக்கூடிய நாள்ல எல்லா யூதர்களும் எந்த பண்டிகையை அனுசரிச்சாங்க? அவங்க எல்லாரும் பஸ்கா பண்டிகையை அனுசரிச்சுட்டு இருந்தாங்க. நம்முடைய ஆண்டவர் அங்க என்ன ஆனாரு? பலியானாரு. அன்பான சகோதரர்களே, அப்போ பஸ்கா பண்டிகை தான் முதல் மாசம். சரிங்களா? அப்ப பஸ்கா பண்டிகை முதல் மாசம் சொன்னா அப்ப நீசான் 14 தேதியோடு இருக்கு. கரெக்டா? சரிங்க அன்பான சகோதரர்களே, இப்போ நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் நமக்கான பஸ்கா அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அது நம்ம வசனத்துல நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் நம்ம வந்து நேரம் இல்லை, நம்ம டீட்டெயிலா நம்ம வந்து நீங்க பாயிண்ட் வந்துடும். அப்ப பஸ்கா ஒரு முதலாவது மாசமாக இருக்குது. அது நீசான் மாதம் இல்லையா? சரி, இப்போ அவர் இறந்த மாசம் நம்ம கையில் இருக்கு. அவர் வாழ்ந்தது எத்தனை நாள் வாழ்ந்தார் பூமியில? 33 வருஷம். நல்லா மறக்காம கரெக்டா சொல்லுங்க. 33 வருஷம். கரெக்ட் தான். அதுல இருந்து 6 மாசத்தை ஒண்ணு இல்ல, நீங்க 33 to 33 அந்த 6 மாசத்தை மட்டும் பார்த்தாலே போதும் இல்லையா? கரெக்டா இல்லைங்களா? நீசான் 30 நீசான் முதல் மாதம், அதுல இருந்து ஒரு 33 வருஷம் போனாலும் அது நீசான் தான் இருக்கு. இப்ப அந்த 6 மாசத்துக்கு நீங்க போட்டு பார்க்கலாமா? நீசான்னா இங்க இருந்து ஏப்ரல், ஆபில், எந்த மாசம் வருது? வந்துச்சுங்களா? அதாவது இரண்ட மாதம் வந்து நமக்கு நீசான் முதல் மாதம் வந்துச்சு, அது ஏப்ரல். அப்போ நம்ம 33 வருஷம் நம்ம பின்னோக்கி போறோம். பின்னோக்கி போகும்போது எங்கதான் வருது அப்படின்னா இது எத்தனாவது ப்ரூஃப்? ரெண்டாவது ப்ரூஃப். ரெண்டாவது ப்ரூஃப் நம்ம என்ன சொல்லிருக்கு? இறந்த மாசத்துக்கு வசனம் இருக்கு, வாழ்ந்த நாட்களுக்கு கழிச்சு பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா அக்டோபர் மாசம் ஆயிடுச்சு. இப்ப நீங்க வாழ்ந்த நாட்களுக்கான 33 வருஷத்துக்கு வசனம் இருக்கா? இதை மட்டும் புடிச்சிட்டோம்னா ரெண்டாவது ப்ரூஃப் ஓகே. அதுக்கப்புறம் நமக்கு 2 ப்ரூஃப் இருந்தா நம்பலாம் இல்லையா? வாழ்ந்த 33 வருஷத்துக்கு எங்கேயாவது ப்ரூஃப் சொல்லுங்க, எப்படி இருக்கு? ஆனா எல்லாருமே சொல்றாங்க அவர் 33 வருஷம் தான் வாழ்ந்தாரு. எப்படி எப்படி 3 வருஷம் ஊழியம் பார்த்தாரு. இல்ல 30வது வயசுல அவர் ஞானஸ்நானம் எடுத்தாரு. 3 வருஷம் அவர் ஊழியங்கள்ல இருக்கு. எங்க இருக்கு? இல்ல, நீங்க பைபிள் முழுக்க தேடினாலும் அவர் 3 வருஷம் ஊழியம் செஞ்சாருங்கிறது எங்கேயுமே நேரடியா இல்லை. ஆனா இருக்கு, மறைமுகமா இருக்கு, நேரடியா இல்லை. ஆனா அதுக்கு நீங்க வந்து ஒரு 15 நிமிஷம் நீங்க ரொம்ப கவனமா இருக்கும். ஏன்னா இப்ப நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட்டிக்கல் வியூல போய் இருப்போம். எல்லாருக்கும் தெரியும் 33 வருஷம் வாழ்ந்தாருன்னு, ஆனா எப்படி தெரியாது யாருக்கும். ஆனா நீங்க தெரிஞ்சு போறீங்க. கண்டுபிடிக்கலாமா? இதை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா நீங்க தானியேல் புஸ்தகத்துக்கு போகணும். தானியேல் புஸ்தகத்துக்கு ஏன் போகணும்?
இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த அவர் வாழ்ந்த நாட்களையும் அந்த பிறந்ததையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏன் தானியேல் தீர்க்கதரிசனத்துக்கு போகணும்னு சொன்னா, அங்கதான் தானியேல் தீர்க்கதரிசனமா சொல்லி வச்சிருக்கிறார். தீர்க்கதரிசனம் சொன்னா நீங்க கவனிங்க, தானியேல் ஜெயில பாபிலோன் சிறைச்சாலையில் இருக்கும்போது அவர் எப்பொழுதுமே ஜெபம் செய்வார். ஓகேங்களா? அப்படியே அந்த பால்கனி வழியா நின்று அப்படி பயங்கரமா அவர் ஜெபம் பண்ணுவார். ஜெபம் பண்ணும்போது அவர் என்ன பண்ணாருன்னா, நானும் என்னுடைய இனமும் இப்படி அடிமைச்சு கிடக்கிற ஒரு புறஜாதி ராஜாவின் இடத்துல எப்பொழுது எங்களுடைய தேசத்துக்கு நாங்க போவோம், எங்களுக்கு எப்போ ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு யார் ஜெபம் பண்ணிட்டு தான்? தானியேல். அப்போ தானியேல் ஜெபம் பண்ணும் போது எங்களுக்கு எப்போ விடுதலை, எங்கள் தேசம் எப்பொழுது ரட்சிக்கப்படும் அப்படிலாம் அவர் கேட்கு. எங்க சொந்த ஊருக்கு நாங்க எப்ப போவோம் அப்படின்னு கேட்கும்போது உடனடியாக ஒரு தூதனை அனுப்பிச்சு தேவன் பதில் கொடுத்தான். அங்க போன தூதன் யார் தான்? கேபினட் தூதன் தான். சரியா? இப்ப தானியேலே, நீ மிகவும் பிரியமானவன், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கும் போது கட்டளை வெளிப்பட்டுச்சு. அந்த கட்டளைய தேவ சமூகத்தில் நான் வந்திருக்கிறேன், அதை நான் உங்களுக்கு சொல்றதுதான் வந்திருக்கிறேன். நான் சொல்றதை நீ நல்லா கவனிச்சு கேளு அப்படின்னு சொல்லி ஒரு தீர்க்கதரிசனம் போல அந்த தூதன் சொல்லிட்டு போறார். என்ன சொல்றாரு தெரியுங்களா? ரொம்ப அருமையா அந்த விஷயங்கள் வரும். 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறதற்கும் மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, நல்லா கவனிங்க. இங்க அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சொல்றார். மீறுதல்களை தவிர்க்கிறதுக்கும் பாவங்களை தொலைக்கிறதுக்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி செஞ்சு எல்லா காரியத்தையும் எடுத்து நடத்துறதுக்கு மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் செய்கிறதுக்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும் சொல்றார். நோட்டீஸ் தி பாயிண்ட். நீங்க அண்டர்லைன் பண்ண வேண்டியது அந்த 70 வாரம். 70 வாரம் ஆகும் சொல்றார். அன்பான சகோதரர்களே, 70 வாரத்துல உண்மையாகவே அந்த தானியேல் என்ன பண்ணாருன்னா விடுதலை அடைஞ்சு அவர் எங்க போயிட்டாருன்னா தேசத்துக்கு போயிட்டார். அவங்க சொந்த தேசத்துக்கு போயிட்டாரு. நமக்கு இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. தீர்க்க தரிசனம் எல்லாமே சுய தோற்றமான பொருளை உடையது. அதுக்குள்ள ஒரு ஞான அர்த்தம் இருக்கு. நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா? பாருங்க, இப்ப இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த 70 வாரம் தீர்க்க தரிசனம் பத்தி படிக்க போறோம். இந்த 24ஓட இந்த தீர்க்க தரிசனம் முடியல. 25ஆம் வருஷத்துக்கு கண்டினியூ ஆகுது. இது ரொம்ப முக்கியம். படிக்கிறீங்களா? தானியேல் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இப்போது நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதுக்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அதாவது எருசலேமை எடுப்பித்து கட்டுறதுல எடுப்பித்து கட்டுறதுக்கு உத்தரவு வந்த நாள் இருந்து மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரம் மொத்தம் 69 வாரம் செல்கின்றோம். அப்ப நம்ம இங்கதான் நம்முடைய ஆராய்ச்சியை கூர்ந்து கவனிக்க வேண்டியது இருக்குது. மேசியா யார் அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மேசியா வந்ததுக்கும் தானியேல் ஜெயிலிருந்து காலப்பகுதியும் ஒரு பெரிய ஒரு காலப்பகுதி. ஆனா இங்க ஏன் அந்த 69 வாரத்தை பத்தி பேசிருக்குது, 70 வாரத்துக்குள்ள அடக்கி பேசுறாங்க அப்படிங்கறது நல்லா கூர்ந்து கவனிக்கும். அப்போ இதுல வேறொரு ஞான வார்த்தை இருக்கு. அதனால இது நம்ம தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்குன்னு பாக்குறோம். அப்போ என்ன விஷயம் சொல்றாங்கன்னா, தீர்க்க தரிசனத்துல நம்ம சில காரியங்கள் நம்ம கவனிக்கணும். எப்படின்னா பாருங்க, எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுறதுக்கு ஆர்டர் வந்த நாள்ல இருந்து
ஒரு ஆரம்பம். பிரபுவாகி மேசியா வர்ற வரைக்கும் 69 வாரங்கள். 69 வாரங்கள். சரியா? அப்போ 69 வாரங்கள் அப்படின்னா அது நாளா கணிப்புல எத்தனை நாள் வரும்? ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள்? 7 நாள். 69 × 7 483 நாட்கள். இப்போ தீர்க்க தரிசனத்துல ஒரு நாள் அப்படின்னா ஒரு வருஷம். தீர்க்க தரிசனத்துல ஒரு நாள் அப்படிங்கிறது ஒரு வருஷம். சரியா? இது நீங்க படிச்சிருக்கீங்களா? எந்த பாடத்தை இதை தொடர் வேளாண்மை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருப்பாங்க. எந்த பாடம் சொல்லுவாங்க? வனாந்திர பயணத்துல இயேசு மோசே இஸ்ரேல் ஜனங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருந்தாரா? அப்போ என்ன செய்யறாங்கன்னா 40 வருஷம் நீங்க சுத்தி போங்க அப்படின்னு சொல்லி அதை எது கூட கனெக்ட் பண்ணுவாங்கன்னா, அந்த தேசத்தை சுத்தி பார்த்த 40 நாளுக்கு இணையா 40 வருஷம். நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் இலக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள். அப்போ பைபிள்ல தீர்க்க தரிசனங்கள்ல எங்கெல்லாம் வருஷம் வருதோ, எங்கெல்லாம் நாள் வருதோ அப்படிங்கிறது நல்லா கவனிக்கணும். அப்போ ஒரு நாள் ஒரு வருஷத்துக்கு இணையாக. எப்படி கர்த்தருக்கு ஒரு நாள்னா 1000 வருஷம். தீர்க்க தரிசனத்துல ஒரு நாள் அப்படின்னா ஒரு வருஷம். சரிங்களா? சரி. இப்போ 483 நாள்னா 483 வருஷம். சரிங்களா? ஜெருசலேமை எடுப்பித்து கட்டுற நாள்ல இருந்து இப்போ இது எப்படி நடந்துச்சு? இந்த ஆர்டர், இந்த ஜட்ஜ்மெண்ட் எப்போ வந்துச்சு? எருசலேமை எடுப்பித்து இடிச்சு போன பட்டணத்தை எப்ப கட்டலாம்னு சொல்லி உத்தரவு வந்துச்சு? அதை இடிச்சது போது யாரு? பாபிலோன். அப்ப பாபிலோனுக்கு பிற்பாடு மேதோ பெர்சியா கவர்மெண்ட் வந்துச்சு. அந்த மேதோ பெர்சியா, அதாவது ஒரு அரசாங்கம் மாறுது. நீங்க 5ஆம் உலக பேரரசு பார்த்திருப்பீங்க. தானியேல்ல ஒரு சிலை 5 உலக பேரரசு. 1வது உலக பேரரசு இது பாபிலோன். பாபிலோனுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு பேரரசு, அடுத்து வர கவர்மெண்ட் என்னங்க? மேதோ பெர்சியா. அப்படின்னா 2 மேதியர்கள் பெர்சியர்கள் கூட்டணி ஆட்சி. நான் வச்சுக்கணும். தலை பாபிலோன், மேதோ பெர்சியா 2 இதாலே வச்சுக்கணும். ஒன்று மேதியர்கள், ஒன்று பெர்சியர்கள். அதனாலதான் அந்த கரடியை பத்தி நீங்க படிச்சிருப்பீங்க. ஒரு சைடு கரடி தூக்கணுமா இருக்கும். யாரு கொஞ்சம் மேதியர்கள் விட பெர்சியர் கொஞ்சம் உயர்ந்தவா இருப்பாங்க. அதனாலதான் கரடி கொஞ்சம் தூக்குது. சரியா? பாருங்க, இந்த பாபிலோன் கவர்மெண்ட் வீழ்த்தப்பட்டு அந்த நேபுகாத் நேச்சர் எல்லாம் அவங்க பேரன் எல்லாம் கொலை செஞ்சுட்டு இந்த பெர்சியர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஆகாஸ் ராஜா, அதெல்லாம் நீங்க படிச்சிருக்கீங்க இல்லையா? இந்த சூழல் தெரியும். இப்ப அந்த ராஜ்ய அந்த காலப்பகுதியில அடிமைகளாக இருந்த பாபிலோன் காலத்துல அவங்க அடிமையாக கொண்டு வந்து அவங்க தேசம் சொன்னவங்க எல்லாம் திரும்ப அனுப்பிச்சிட்டாங்க. ஆனா சில பேரை அவங்களுக்கு நல்ல அறிவாளிகளா இருக்கிறவங்க, நல்ல வேலைக்காரங்களா இருக்கிறவங்க அவங்களே வச்சுக்கிட்டாங்க. திரும்பி அனுப்பல. அப்படி ஒரு அடிமையா இருந்தவர் தான் யாரும் நெகேமியா. நெகேமியாக்கு என்ன வேலை? வானபாத்திரக்காரனா ராஜா சாப்பிட்ற சாப்பாட்டுல யாராவது விஷத்தை கலந்துருவாங்க இல்லையா? அப்போ விஷம் கலப்பட்டுதான் செக் பண்றதுக்காக அந்த சாப்பாட்டை அவர் சாப்பிட்டு பார்த்து அவர் உயிரோடு இருந்தாருன்னா ராஜா என்ன சாப்பிடுவார். இப்போ ஒருவேளை அவர் செத்து போயிட்டாருன்னா அந்த சாப்பாட்டுல என்ன இருக்கு கண்டுபிடிச்சிருவாங்க. விஷம் கண்டுபிடிச்சிருவாங்க. இப்படிதான் வழக்கம் போல சாப்பாடு பரிமாறுறது யாரு பண்ணுவாங்கன்னா இவர்தான் பண்ணுவாங்க. யாரு? நெகேமியா. நெகேமியா என்ன பண்றாருன்னா
ஒரு முறை வந்து ராஜாவுக்கு சாப்பாடு வச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு இருக்கிற முகம் சோகமா இருக்கு. ராஜா நோட் பண்றாரு, ஐயோ நெகேமியா இப்படி ரொம்ப முகம் துக்கமா இருக்குது அப்படின்னு வந்து அவர் என்ன ஆச்சுன்னா அவர் வந்து கலந்தார். நல்லா கவனிக்கணும், ராஜாக்கு ஏன் பயமா இருக்கு? ஏப்பா உன் முகம் ஏப்பா டல்லா இருக்குது அப்படின்னு ஏன் பாக்குறாரு? என்னமோ இது போட்டாங்களா தோணலையா? அப்ப சாப்பாட்டுல கை வைக்கிறதுக்கு முன்னாடி ஏப்பா நீ ஏன் சோகமா இருக்கிற சொல்லு அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவர் சொன்னாரு, ஐயா என் ஊர்க்காரங்க சந்திச்சேன், வந்தாங்க, அவங்கள ஊர்ல நம்ம சாய்ஸ்வரம்ல எப்படி இருக்கிறாங்க விசாரிச்சேன். எல்லாம் பட்டணம்லாம் இடிச்சு கிடக்குது, எல்லாம் பாலா கிடக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்டது எனக்கு சோகமா இருக்கு. ஆனா இதுக்குத்தான் நீ சோகமா இருக்கிறியா? ஏன்னா நீ சோகமா இருந்தா எனக்கு அர்த்தமே வேற அப்படின்னு சொல்லி என்ன பண்றா நெகேமியா கிட்ட, நெகேமியா நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய சோகத்தை உங்களுடைய துக்கத்தை நான் என்ன பண்றேன், நான் போக்குறேன்னு சொல்லிட்டு அப்பவே சாப்பாட்டுல எனக்கு முன்னாடி பொதுவாக சத்துலன்னு சொல்லி இந்த தேவாலயத்தில் சரி ஜெருசலேம் பட்டணம் இடிச்சு போச்சு இல்லையா, அந்த மதில் சூழப்பட்ட பட்டணம் இல்லையா, அந்த மதிலை திரும்ப எடுப்பித்து இந்த பட்டணத்தை எடுப்பிச்சு கட்டுங்கன்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டு அதுக்கு தனி ஒரு ஆபீசர் போட்டோம். ஜெருபாபேல் சொல்லி ஒரு மனுஷன், அதை நிர்வாகிக்கக்கூடிய ஒரு அதிகாரியும் போட்டு அனுப்பிச்சார். சரிங்களா? அந்த கட்டளை பிறந்ததுதான் அந்த நாள். அது எந்த வருஷம்? கிமு 454. எப்படி இவ்வளவு ஊர்ஜிதமா இந்த வருஷத்தை சொல்றீங்க அப்படின்னா, இந்த காலப்பகுதியில எல்லாம் வந்து கேலண்டர்ல வந்துருச்சு. ஏன்னா ஒலிம்பிக் ஆரம்பிச்சிட்டாங்க. ஒலிம்பிக் கேம்ஸ் தெரியுங்களா? ஒலிம்பிக்ஸ் கேம்ஸ் எல்லாம் வந்து இந்த காலப்பகுதியிலேயே உருவாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நீங்க கூகுள்ல செக் பண்ணா இதெல்லாம் வந்து அந்த வருஷங்கள்லாம் உங்களுக்கு ஆகலாம். கிமு 454. சரியா? இங்கதான் கட்டளை பிறக்கப்பட்டுச்சு. இப்போ இது கட்டளை வந்த நாள் அந்த ஆர்டர் எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணாங்கன்னா அந்த எருசலேம் பட்டணத்துடைய அலங்கத்தை எடுத்து கட்ட ஆரம்பிக்கிறாங்க. கட்டளை இருந்துச்சா? இப்போ பாருங்க, கட்டளை இருந்தது, பிரபுவாகிய மேசியா வரும் மற்றும் இது தெரிஞ்சிச்சு வருஷம் கிமு 454. பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் சொன்னா எத்தனை வருஷம் ஆகுது? ப்ராபசில 69 வாரங்கள் 483 நாளா கன்வெர்ட் பண்ணோம். அது 483 வருஷமா கன்வெர்ட் பண்ணா எந்த வருஷம் வருது தெரியுங்களா? கிபி 29ல யார் ஞானஸ்தானம் எடுத்தா? இயேசு கிறிஸ்து யோர்தான் நதிக்கரையில ஞானஸ்தானம். ஏன் இது கிபி 29 அப்படின்னா, கிமு கிபிக்கு நடுவுல என்ன இருக்கும்? அந்த ஒரு 0ன்ற ஒரு வருஷம். இயேசு கிறிஸ்து பிறந்தது ஒரு வருஷம் இருக்கு இல்லையா? ஒரு பாயிண்ட் புரிதல் இல்ல பாருங்க. வசனம் எப்படி இருக்குன்னா, இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவராக இருந்தார். ஏறக்குறைய 30 வயதுள்ளவராக இருந்தார். 30 வயசு அப்படின்னா அவருக்கு எந்த வருஷம் எந்த வருஷம் அவருக்கு 30வது வயசு இருக்கும் அப்படின்னா கிபி 29வது வருஷம் அவருக்கு 30 வயசு. சரியா? உங்களுக்கு புரியுது இல்லையா? ஓகே. இப்ப நம்ம அந்த 70 வார தீர்க்கதரிசனம் வந்துருவோம். 70 வார தீர்க்கதரிசனம்ல இப்போ இதுவரை இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய ஞானஸ்தானம் வரைக்கும் 69 வாரங்கள் கணக்கு வந்துருச்சா? 69 வாரத்துக்கு கணக்கு வந்துருச்சா? ரைட். இப்ப திரும்ப நமக்கு 70வது வாரம் வேணும் இல்லையா? வாசிக்கலாம். திரும்ப தானியேல் 9ஆம் அதிகாரம் 27. அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார்.
69 வாரத்துக்கு கணக்கு வந்துருச்சு. இப்ப 70வது வாரத்துக்கு பார்க்கும்போது 70வது வாரம் கடைசி ஒரு வாரம். அந்த ஒரு வாரத்துக்கு தான் தானியேல் 27 வசனம் குறிப்பிடப்பட்டிருக்குது. அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அதுல பாதி வரும்போது பலியையும் காணிக்கையும் ஓய பண்ணுவார். 70 வாரங்கள். அதுல 69 வாரத்தை நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். 69வது வாரம் முடியும் போது அவர் ஞானஸ்நானம் எடுத்துட்டாரு. கடைசி ஒரு வாரம் இருக்குது. அந்த ஒரு வாரத்துலதான் அவர் என்ன பண்றாருன்னா அந்த ஒரு வாரத்தினுடைய பாதி வசனம் இருக்கு. ஒரு வாரத்துக்கு 7 நாளா 7 நாள் 7 வருஷம். கவனிக்கிறீங்களா? தீர்க்க தரிசனத்துல நம்ம ஏற்கனவே பார்த்தப்போ ஒரு நாள்ங்கிறது ஒரு வருஷம். சரிங்களா? இப்போ 7 நாள் 7 வருஷம். 7 வருஷத்துக்கு பாதி எவ்வளவுங்க? 3 வருஷம். புரிஞ்சுங்களா? இதுதான் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க. ஆனா உலகம் முழுக்க எல்லா கிறிஸ்தவரும் சொல்லுவாங்க 33 வருஷத்துல. ஆனா அது எப்படின்னு சொன்னா தெரியாது. நீங்க இனிமேல் தைரியமா எல்லாரும் சொல்லுங்க. தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய 70 வார தீர்க்க தரிசனத்தை நீங்க எல்லாரும் சொல்லுங்க. சரிங்களா? 70 வார தீர்க்க தரிசனத்தை நீங்க அழகா எடுத்து சொல்லுங்க. எப்படின்னா ஒரு அந்த 70 வாரம் அப்படிங்கிற பகுதியை நாம நாளா மாத்தணும். 4 வருஷமா மாத்து. அந்த வருஷத்தை நம்ம கணக்கிட்டு பார்க்கும்போது சரியா எங்க நிற்குதுன்னா அவனுடைய ஞானஸ்தானம் தான் அவர் மேசியாவாக தன்னை அறிமுகப்படுத்துறது. அதுக்கப்புறம் 3 அந்த வாரத்தினுடைய பாதியில அவர் பலியாக எப்ப மறிச்சாரு? ஏப்ரல் மாசம் மறிச்சார். சரிங்களா? 33 வருஷம் முன்னாடி போனோம்னா அவர் பிறந்தது வருது அக்டோபர். டிசம்பர்ல ஏன் சொல்றாங்க கேட்டீங்களா? பார்த்துருவோம். இப்ப எத்தனை மெத்தட் பார்த்துருக்கோம்? 2 மெத்தட் பார்த்துருக்கோம். மூணாவது மெத்தட் என்ன? சிச்சுவேஷன்ஸ், அதாவது சீதோஸ் நிலை, தட்பவெப்ப நிலை. இதை வச்சுக்கோங்க. தட்பவெப்ப நிலை அப்படின்னா தட்பவெப்ப நிலைன்னு சொன்னா நல்லா கவனிங்க. நல்லா டிசம்பர்னு வச்சுக்கோங்களேன். டிசம்பர் கூட சொல்ல போனா இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த செய்திய அந்த தூதன் யாருக்கு சொன்னாங்கன்னா மந்தையில ஆடு மேய்ச்சிட்டு இருக்கக்கூடிய மெய்ப்பர்களுக்கு வசக்கிறீங்களா? லூக்கா 2ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்கள். அப்பொழுது அந்த நாட்டிலே மெய்ப்பர்கள் வயல்வெளியை தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இப்ப நீங்க நற்செய்தி, அந்த நற்செய்தி என்னன்னா இயேசு கிறிஸ்து பிறந்துட்டாருன்னு ஒரு நற்செய்தி தான் சொல்ல வர. கரெக்டா? சரி, இப்ப நீங்க நல்லா இந்த வசனத்துல கவனிக்க வேண்டிய பகுதினா 8வது வசனம். 8வது வசனத்துல நல்லா ஒத்து பாருங்க. என்ன தெரியுது? அப்பொழுது அந்த நாட்டிலே, எந்த நாட்டிலே? இஸ்ரேல் நாட்டுல, பெத்லெஹேம் கிராமத்துல. சரி, அப்ப இஸ்ரேல் நாட்டுல மெய்ப்பர்கள் எங்க தங்கி இருந்தாங்க? வயல்வெளியில. ஏன் வயல்வெளி இருந்தாங்கன்னா ராத்திரியில தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தாங்க. இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் எப்படி ஆடு மேய்ப்போம் அப்படின்னா காலையில ஆடை ஓட்டிட்டு காட்டுக்கு போவாங்க. பொழுது சாஞ்சோடனே ஆட்டெல்லாம் கொண்டு பட்டியல கட்டி இவருக்கு இடம் இருவாங்க.
ஒரு காவலுக்கு ஒரு ஆள் நிற்பாங்க, இல்லை வீட்டுக்கு வந்துடுவாங்க. கரெக்டா? நம்ம ஊர் உலகம். அந்த ஊர்ல இல்லை அப்படின்னா ஒரு 6 மாசம் ஆடு ஓட்டிட்டு போனாங்கன்னா ஆடு எங்க மேயுதோ கடைசி அந்த இருட்டாகும் போது மந்தையெல்லாம் ஒரு இடத்துல கூட்டு சேர்த்துட்டு அங்க ஆட்டோடவே தங்கிடுவாங்க. ஆட்டுக்கு பாதுகாப்பா. ஏன்? ஏதோ ஓனாயோ ஏதோ மிருகங்களோ காட்டு மிருகங்களோ வந்து ஆட்டை சாப்பிடும். அதனால அங்கேயே தங்குவாங்க, வயல்வெளியிலேயே தங்கிடுவாங்க. சரியா? ஓகே. ஒரு வேலை இன்னைக்கு எல்லா கிறிஸ்தவர்களும் இயேசு கிறிஸ்து பிறந்தது டிசம்பர் தான் நினைச்சிட்டு இருக்கிறது போல டிசம்பர் மாசம் எப்படி இஸ்ரேல் தேசம் இருக்குன்னு சொல்லி இந்த பிக்சர்ல நீங்க பாருங்க. உங்களுக்கு புள்ளி தெரியுதா? தெரியுதா? அன்பான சகோதர சகோதரிகளே, டிசம்பர் மாசம் யாரும் வீட்டு விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு 3 மணியா இருக்கும். ஆடெல்லாம் மேய்க்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஆடு மேய்க்கிறது இந்த பனிக்காலம் வருதுனாலே அதுக்கு முன்னாடியே ஆடெல்லாம் மேய்ச்சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா போயிடுவாங்க, அவங்க சொந்த ஊருக்கு கிராமங்களுக்கு போயிடுவாங்க. மந்தைகள்ல டிசம்பர் மாசம் கூட இருக்கவே முடியாது. டிசம்பர்ல இருந்து குளிர், டிசம்பர்ல இருந்து ஆரம்பிச்சு 3 மாசம் கடுமையான குளிர். டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இஸ்ரேல் வெளியே வரவே முடியாது, வெளியே தங்கவே முடியாது. இப்படிப்பட்ட குளிர்ல நம்முடைய ஆண்டவர் எப்படி பிறந்திருப்பார்? வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நீங்க அந்த சாஸ்திரிகளுக்கு நீங்க போக பிள்ளையை சுற்றி முன்னணியிலே கிடத்திற்கு காண்பீர்கள். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா? அவங்களுக்கு சத்தத்துல இடம் கிடைக்கல. ஏன் சத்தத்துல இடம் கிடைக்கல? அந்நாட்களிலே குடிமதிப்பு எழுத வேண்டி ஏரோது ஒரு சட்டம் போட்டார். ஓகேங்களா? அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா நேர மாசம் இருப்போம். யாரு? மரியாதை கூட்டிட்டு அந்த குடிமதிப்பு என்னன்னா சென்சஸ், மக்கள் தொகை பேர், சொந்த ஊர்ல வந்து பேர் கொடுக்கணும். ஆதார் கார்டு போட்டோ எடுத்து இல்ல பண்றாங்க அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ நமக்கு புரிதலுக்காக சொந்த ஊருக்கு வந்து அவங்கவுங்க இன்னார் வந்து இது நான் இன்னாரே இன்னொரு மனைவிங்க என்னுடைய நான் இந்த வேலை பண்ணிட்டு இருக்கு வந்து ஒரு கணக்கு கொடுக்கணும். இது அரசாங்கத்தோட உத்தரவு. அப்ப என்ன பண்றாங்கன்னா இவரோட தொழில் நிமித்தமா அவர் வேற ஊர்ல இருக்கிறாங்க. சரிங்களா? இப்ப அங்கிருந்து அவர் எங்க வர்றாங்கன்னா பெத்லகேமுக்கு வர்றாங்க. வர்ற வழியில அங்க தங்கறதுக்கு சத்தத்துல இடம் இல்லை, எல்லாமே ஹோட்டல் லாட்ஜ் எல்லாம் ஃபுல்லு. ஏன் ஃபுல்லா? நிறைய பேர் வந்துருக்காங்க, எல்லாம் வெளியூருக்கு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. கவனிங்க அன்பான சகோதரர்களே, எங்கன்னா அவங்களுக்கு வசனம் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா தொழுவத்துல கிடையாது. ஆக்சுவலா இவங்க உடனே வந்து எல்லா கிறிஸ்தவர்களும் நீங்க சர்ச்சஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு மாட்டு தொழுவத்துல ஒரு ஆட்டு தொழுவத்துக்கு வர்ற மாதிரி இன்னைக்கு செட்டப் பண்ணிச்சுக்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ரோட்டு மேல பிறந்தாருங்க அன்பான சகோதரர்களே. ஒரு ராஜா ரோட்டுக்கு மேல சத்தத்துல இடம் கிடைக்கல. அப்போ எப்படி அப்படின்னா நீங்க நல்லா போனீங்க. இப்போ ஒரு ஹோட்டல் இருக்கு. அன்னைக்கு அந்த காலத்துல சத்திரம் இருக்கு, ஹோட்டலு, லாட்ஜ், ரெஸ்டாரண்ட் எல்லாம் அதுதான் வந்து தங்கிடுவாங்க. அங்கதான் வந்து பாருங்க நல்ல சமாளிப்பவங்கள அடிமட்டமா கூட சத்திரத்துல ட்ரீட் பண்றாங்க. சரியா? அப்ப சத்திரங்கிறது தங்குற இடமும் அதுதான், எல்லாம் அங்கேயே தான் உபசரிப்பு, எல்லா உபசரிப்பும் கிடைச்சிடும், ட்ரீட்மெண்ட்டும் கிடைச்சிடும், எல்லாம் தங்கிடும். சரியா? இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த சத்திரத்துக்கு வர்றவங்கள என்ன செய்வாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஹோட்டல்னா பக்கத்துல கார் பார்க்கிங் இருக்குமா? கார் பார்க்கிங் இருக்குமா? நேரம் கார் பண்ணி பார்க் பண்ணிட்டு ஹோட்டல் போய் ஸ்டே பண்ணுவாங்களா? அந்த காலத்துல ஒட்டகம், கழுதை, கோவில் கழுதை இதெல்லாம் வருவாங்க. அது என்ன பண்ணுவாங்க, அதை கொண்டு போய் பக்கத்துலேயே என்ன இருக்கும், ஒரு தொழுவம் போல இருக்கும், அங்கே என்ன கட்டி போட்டு ஹோட்டலுக்கு போயிடுவாங்க. அப்படி ஆடுகள்ல மாடல்ல ஆக்சுவலா கழுதையும் ஒட்டகம் அவங்க டிராவல் பண்ணி வந்த அது ஒரு கார் பார்க்கிங் மாதிரி தான். அன்னைக்கு இருந்த வெஹிக்கிள் தான் அது. அந்த ஒட்டகம், கழுதை, கோவில் அப்படி அதெல்லாம் கட்டி வைக்கப்பட்ட இடத்துலதான் அன்னைக்கு நைட் இவங்க எமர்ஜென்சி தங்கினாங்க.
அங்கேயே டெலிவரி ஆயிடுச்சு. ஒட்டுமொத்த உலகத்தையும் ரட்சிக்க போற ரட்சகர் எப்படி பிறக்கிறார்னா சாதாரணமா ஒரு துணியில் சுட்டு. அதனால நீ போனா ஊருக்கு நீ தேடிலாம் கண்டுபிடிக்க வேண்டியதில்லை, நீங்க போனாலே முன்னாடியே பார்க்கலாம். அப்படித்தான் உங்களுக்கு சொல்றாங்க. இதுக்கு சாத்தியம் இல்லை. அதே மாதிரி ஆடு மேய்க்கிறவங்க டிசம்பர்ல ஆடு மேய்க்க முடியாது. அப்ப ஆடு மேய்ச்சி மந்தையிலே தங்குற சூழ்நிலைன்னா டிசம்பருக்கு முன்னாடியே ஒரு 3 மாசம் இருக்கும். அது எந்த மாசமா இருக்குதுன்னா அக்டோபர். புரியுது இல்லைங்களா? சரி, இப்போ டிசம்பர் இல்ல அப்படின்றத நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம். மாசம் வரைக்கும் கண்டுபிடிச்சோமே தேதி சொல்ல முடியாது நினைக்கிறீங்களா? தேதி சொல்ல போறதில்லை. ஏன் தெரியுங்களா? நம்முடைய தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய ஒரே பேரான குமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருபோதும் என்னுடைய பிறந்த நாளை நீங்கள் கொண்டாடுங்கள் என்று அவர் சொல்லவே இல்லை. அவர் நம்ம எல்லாம் கேட்டது ஒண்ணே ஒண்ணுதான், என்னுடைய மரணத்தை நினைவு கூறுங்கள் தான் சொன்னார். அவர் மறிச்சது மட்டும்தான் நம்ம நினைச்சு பார்க்கணும். அவர் மறிச்ச நாளை மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும்? நினைவு. சரி, கிறிஸ்தவர்கள் சந்தோஷமா இருந்து போறாங்க, அது நமக்கு என்னப்பா பிரச்சனை? நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவங்க போய் நீங்க தப்பா பண்ணிட்டு இருக்கிறீங்க, டிசம்பர் இல்ல அக்டோபர் அப்படிலாம் நம்ம தடுத்து வச்சு போறோமா? இல்ல. அவங்க சந்தோஷமா புது துணி வாங்கட்டும், சந்தோஷமா சொந்த பந்தங்களோட இருக்கட்டும். அவங்க சந்தோஷத்துக்கு நம்ம ஒருபோதும் தடையா இருக்க போறதில்லை. ஆனா வேதாகமும் கிறிஸ்து எப்ப பிறந்தார்னு சொல்லப்பட்டிருக்குன்னா அது சரி, அப்படியே மாற்றப்பட்டிருக்கு. ஏன் எப்படி டிசம்பர் 25 வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு வரலாறு இருக்கு. எப்படி திருத்துவம் அப்படின்ற கள்ள உபதேசம் இந்த சபைகளுக்கு நுழைந்த வரலாறு இருக்கு இல்லையா? அதே போல கிறிஸ்துமஸ் அப்படிங்கிறதும் ஒரு தவறான உபதேசம் தான். டிசம்பர் 25 அப்படிங்கிறது கூட தவறான உபதேசம் தான். அது எப்படி இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு வந்துச்சுங்கிறதுக்கு ஒரு சின்ன பேக்ரவுண்ட் இருக்கு, ஒரு கதை இருக்கு. அது வேதாகமத்திலிருந்து தான் வந்திருக்கு. செம்ராபிஸ் அப்படின்னு ஒரு வானராக்கினி இருந்தாங்க. பேர் என்ன? என்ன மிஸ்? செம்ராபிஸ். செம்ராபிஸ் யாருன்னா நிம்ரோதுடைய மனைவி. நிம்ரோத் யாரு? பாபேல் கோபுரத்தை கட்டினவரு. அதாவது பராக்கிரமசாலி. ஏஞ்சலுக்கும் நம்ம மனுஷங்களுக்கும் பிறந்தவங்க அவங்க எல்லாரும் முதலாம் இடத்துல அழிச்சிட்டாங்க. முதலாம் இடத்துக்கு பிற்பாடு நோவாவுடைய காலப்பகுதிக்கு அப்புறம் என்ன அப்படின்னா சீதோசுலை மாற ஆரம்பிச்சிச்சு. நான் உங்களுக்கு டீட்டெயில் சொல்றேன், உங்களுக்கு நேரம் இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் கூட்டாக எடுத்து நான் போயிருக்கேன். பரவாயில்ல சொல்றீங்களா? ரைட், ஓகே. இன்வெஸ்ட் சொல்றீங்க, பரவாயில்ல. என்ன நடந்துச்சுன்னா முதலாம் உலகத்துக்கு பிற்பாடு 2ஆம் உலகம் உண்டாகும் போது சீதோசுலை மாறிடுச்சு. அதாவது கூல் கிளைமேட் இருந்தது. நேரடியா சூரிய வெப்பம் பூமிக்கு வரும் பொழுது சில மிருகங்கள்லாம் வைல்ட் அனிமல்ஸா மாறுது. மனுஷனுக்கு கட்டுப்பட்டு சாஃப்டா இருக்கக்கூடிய மிருகங்கள் காட்டு மிருகங்களாக அப்பதான் அந்த வைல்ட் அனிமல்ஸா மாறுது. அந்த மிருகங்கள் மூலமா மனுஷங்களுக்கு ஆபத்து வருது. மனுஷனுக்கு இந்த நிம்ரோத்தை குறிச்சு நம்முடைய வேதம் அப்படி சொல்றா, அவன் பலத்த வேட்டைக்காரன் இருந்தான் அப்படின்னு சொல்ற. ஏன் என்ன வேட்டைக்காரன் அப்படின்னா மக்களை இந்த மாதிரியான சிங்கம் புலி போன்ற கொடிய மிருகங்கள் இருந்து காப்பாற்றி அந்த மிருகங்களெல்லாம் வேட்டையாடிடும். நல்ல பலசாலி, பராக்கிரமசாலி. அப்போ பலமுள்ள இந்த நிம்ரோத்து அக்காலத்திலே ஜனங்களுக்கு எல்லாம் ராஜாவா இருந்தான். இந்த ராஜாவுக்கு ஒரு ஏற்ற ஒரு அழகான ஒரு ராணியாக செம்ராபிஸ் அப்படிங்கிற ஒரு வான ராக்கினி, அவங்க வான ராக்கினி சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் திருமணம் பண்றாங்க. சரிங்களா? பாருங்க, நிம்ரோத்துக்கும் இந்த நிம்ரோத்துடைய காலப்பகுதியில தான்
அந்த பாபேல் கோபுரம் எல்லாம் கட்டப்பட்டுச்சுன்னு சொல்றேன். சரியா? அப்புறம் இந்த நிம்ரோத்தை சில எதிரிகள் கொலை செஞ்சுட்டாங்க. நிம்ரோத்து கொலை செய்யப்பட்டாங்க. இப்போ நிம்ரோத்து செத்து போன உடனே வானராக்கினிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எதிரிகள் அந்த காலத்துல கொலை செய்ய சும்மா இல்ல, அந்த குடும்பத்தையே அந்த வம்சத்தை கருவறுத்துருவாங்க இல்லையா? இப்போ நிம்ரோத்து சாகும் போது வானராக்கினிக்கு அவங்க கர்ப்பமா இருக்கிறாங்க. அவங்க வயிற்றுல நிம்ரோத்துடைய பிள்ளை வளருது. சரியா? அப்போ நிம்ரோத்துடைய பிள்ளைய வயிற்றுல வளர்ச்சுன்னா வானராக்கினியும் கொலை செஞ்சிருவாங்க, அதாவது அந்த செம்ராமிஸையும் கொலை செஞ்சிருவாங்க, வயிற்றுல கூடிய குழந்தையும் அடிச்சிருவாங்க. கரெக்டா? அப்போ இவங்க தான் தப்பிக்கிறதுக்காக இந்த அம்மா என்ன பண்ணாங்க தெரியுங்களா? ஒரு ஐடியா பண்ணாங்க. என்ன ஐடியா பண்ணாங்க தெரியுங்களா? அன்னைக்கு எல்லா ஜனங்களும் கடவுளாக வழிபட்டது சூரிய கடவுளை தான் வழிபட்டாங்க. சூரியனை கடவுளாக வழிபட்டாங்க. ஏன் சூரியனை கடவுளாக வழிபட்டாங்க? நல்லா கவனிக்கணும். இந்த காலப்பகுதி, அதாவது முதலாம் உலகம் நோவாவுடைய ஜனப்படை முடிஞ்சதுக்கு அப்புறம் இரண்டாம் உலகம் ஆரம்பிக்கும் போதுதான் நிறைய கடவுள்கள் உருவாகிறாங்க. எப்படி? மனுஷனுடைய மனநிலை புத்தி பேதலிச்சு போகுது. ஏன்னா மனுஷன் எதுக்கெல்லாம் பயந்தானோ அதையெல்லாம் கையெடுத்து கும்பிட ஆரம்பிச்சான். சூரியன் சுட்டரிக்கக்கூடிய சூரியனாக இருந்துச்சு. என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா சூரியனை கும்பிட்டாங்க. அந்த சூரியன் ஒரு சில காலம், அந்த சூரியன் மூலமா தான் பூமி வளமாகுது. இந்த பூமிக்கு தேவையான அத்தனை சக்தி, எனர்ஜி எல்லாமே சூரியன் இருந்தா வருது. கரெக்டுங்களா? அப்ப அந்த சூரியன் மூலமா தான் இந்த பூமி காக்கப்பட்டிருக்கிறது புரிஞ்சுக்கிட்டாங்க. சூரியன் வளர்ந்துட்டாங்க. அதே சூரியன் கோபப்பட்ட சுட்டரிச்சு கொன்றுது அப்படிங்கிறது. அப்ப இதான் கடவுள் பா. அந்த கடவுள் நம்ம பார்க்க முடியாது, அது ஒளியா இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்களாக மனுஷன் இன்னைக்கு அன்னையில இன்னைக்கு வரைக்கும் எதுக்கெல்லாம் பயப்படுறானோ அதெல்லாம் கடவுள் கும்பிடுவான். நெருப்பை பார்த்து பயந்தான். நெருப்புனா சும்மா வீட்டுல நீங்க டீ போடுறது இருப்போம், இது சமைப்படுற நெருப்பம் இல்லை, அதுக்கெல்லாம் பயம் இல்லை. காட்டு தீ பாருங்க, இந்த மாதிரி ஒரு பெரும் காடு கத்தி எரியும், பார்த்தா பயந்துருவாங்க. அது ஒரு ஊரவே ஒரு தேசத்தையே அழிச்சிடும். பயம். நெருப்பு அக்னி தேவன் கடவுள் சொல்றாங்க. கடல் சுனாமி போல வந்து உள்ள வந்து எல்லாத்தையும் கொண்டுரும். கடலை சாமி கும்பிட்டாங்க. சூறாவளி காத்து, சாதாரண காத்துல நம்ம ஒரு சூறாவளி இல்லை. நீங்க அமெரிக்கா போன்ற தேசங்கள் எல்லாம் வரக்கூடிய சூறாவளினா ஒரு வீடு அடிச்சுட்டு போயிடும். சரிங்களா? நீங்க காரு லாரி எல்லாம் பறக்கும். நீங்க வீடியோ யூடியூப் வீடியோ இன்னைக்கு இருக்கு பார்க்கலாம். அப்போ அந்த மாதிரி காத்து வாயு பகவான் சொன்ன. பாம்பை பார்த்து பயந்தான். பாம்பு கொத்தி போட்டு செத்து போயிடும். பாம்பை சாமிட்டான். அப்ப மனுஷன் எதெல்லாம் பார்த்து பயப்படுறானோ அதெல்லாம் சாமி. இப்ப இந்த காலப்பகுதியில சூரியனை கடவுளாக வழிபட்டு கொண்டிருந்தாங்க அன்பான சந்தோஷம். அப்ப இந்த அம்மா என்ன பண்ணுச்சா, வானராக்கினி செம்ராமிஸ் இந்த சூரிய கதிர்கள் மூலமாக, இந்த சூரியன் மூலமாக தான் அந்த சூரிய கடவுளே வயிற்றுல குழந்தையா இருக்கு சொல்லிட்டான். புரியுதுங்களா? இப்ப ஜனங்கள் யாருமே அந்த குழந்தையும் கையில வந்து பயந்தாங்க. நாம கும்பிடுற கடவுள் எங்க இருக்கு, இந்த அம்மா வயிற்றுக்குள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்பினாங்க. சரியா? ஆக்சுவலா சிலை, இது வானராக்கினி சிலை, அது ஒரு குழந்தை, அது ஒரு குழந்தையோட இருக்கு. பிற்காலத்துல எல்லாரும் அஸ்ட்ரோத் அப்படின்னு வழங்கின சாமி இந்த அம்மா தான். வாஹால் அப்படின்னு வழங்கின சாமி இந்த அம்மா தான். விக்கிரகமாக இருந்துச்சு. இந்த தெய்வத்தை குறிச்சு, இந்த கடவுளை குறிச்சு பைபிள் அநேக இடங்கள் இருக்கு. நமக்கு நேரம் இல்லை. நாம என்ன பண்றோம்னா, உங்களுக்கு புரியுதுங்களா? ஆக்சுவலா இந்த சிலை அஸ்ட்ரோத்து சிலை
இது மேரி மாதம், பக்கத்துல இருந்து குழந்தை இயேசு. ஒரு அம்மா குழந்தை வச்சுட்டு இருக்குது. இந்த காட்சி எங்க அப்படின்னா, சரியா, இத அப்படியே வந்து மேரி மாதா கடவுளாகவும் கடவுளுடைய பிள்ளை பாருங்க, மனுஷன் இல்லாம அப்படியே கம்பேரிசன் நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே கரெக்டா புரிஞ்சு வரும். பரிசுத்தாவின் மூலமா கற்பமுற்று குழந்தை பிறந்ததுனால மேரி இயேசு கிறிஸ்து பெற்றெடுத்தாங்க. அதே மாதிரியே அவங்க செம்மனாடு குழந்தை பிறந்த, அந்த குழந்தை பிறந்தது நாள் வந்து பிறந்தது வந்து எப்படின்னா டிசம்பர் மாசம். இன்னொரு அறிவியல் உண்மையும் நான் உங்களுக்கு சொல்றேன். இது வந்து பைபிள் வசனமாக இல்லை, இது ஒரு இன்டர்நெட் நியூஸ் தான். சயின்ஸ்ல இருக்கக்கூடிய செய்தி. சூரியனுடைய தாக்கம், அதாவது சூரியனுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கக்கூடிய டேட்ஸ் கவர் பண்ணும்போது என்ன சொல்றாங்கன்னா டிசம்பர்ல இருக்கு. அது முக்கியமா அந்த 24, 28, 26 அந்த தேதிகள், அந்த வருஷத்துடைய 20 நாட்கள்ல சூரியனுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கு. ஆதிக்கம் மீன்ஸ்னா டே டைம் ஜாஸ்தி. சூரியன்னா பொதுவாக 12 மணி நேரம் இருக்கும் இல்லையா, அதனுடைய ஆதிக்கம் ஒரு டே டைம் ஜாஸ்தியா இருக்காம 25ல அன்னைக்கு எப்போ இவங்க இந்த 25ஆம் தேதியை தீர்மானிச்ச அது சர்ச்ல, எப்போ அந்த போப்பு மார்க்கம் இருக்காங்க இல்லையா, ரோமன் கத்தோலிக்க சபை இருப்பாங்க இல்லையா, அவங்கதான் முதல் இந்த கிறிஸ்துமஸை கண்டுபிடிச்சு கொண்டாட ஆரம்பிச்சாங்க. அப்போ அவங்க கண்டுபிடிச்சு பண்ணும்போது ஆக்சுவலா வந்து என்ன பண்ணாங்கன்னா டிசம்பருக்கு அவங்க தீர்மானிச்சதுக்கு காரணம் என்ன, இந்த காலம். எல்லாவற்றையும் தாண்டி அன்பான சகோதரர்களே, இந்த டிசம்பர் மாசம் அப்படிங்கிறது இவங்களாக தீர்மானிச்சதை தவிர இயேசு கிறிஸ்து அப்ப பிறக்கல. அப்ப இவங்கெல்லாம் வழங்கிட்டு இருக்கிறது யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவையோ மேரி மரியா கனி மரியாதையோ அல்ல. அது அஸ்திரோத்துங்கிற ஒரு ஒரு விக்கிரகம், புரியுது இல்லைங்களா? இது தேவனுக்கு அருவருப்பான சிலையாக இருந்துச்சு. இதைத்தான் நம்ம அநேக இடங்கள் நம்ம அதை பார்க்கிறோம். தேவன் வந்து நம்மகிட்ட அநேக சத்திய வசனம் கொடுத்திருக்காங்க. அவருடைய ஒரே பேரான குமாரன் ஆளவர் இயேசு கிறிஸ்து, அவர் என்னுடைய மரணத்தை நீங்க நினைவு கூறுன்னு சொன்னாரே தவிர பிறந்த நாளை நீங்க கொண்டாடுன்னு அவர் சொல்லவே இல்லை. அதனாலதான் அந்த பதிவு நேரடியாக கொடுக்கப்படவும் இல்லை. சரியா? இப்ப நாம என்ன பண்ண போறோம்னா அவருடைய மரணத்தை தான் நம்ம நினைவு கூற போறோம், நினைவு கூறிட்டு. இப்ப நம்ம என்ன கிறிஸ்துமஸ் அப்படிங்கிறது தேவனுடைய கட்டளையில் இருக்குதா? அதான் இல்லை, அது மனுஷனுடைய கட்டளையா? மார்க் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷனுடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள். தேவனுக்கு இது பிரியமானா இல்லை. இன்னைக்கு இங்கெல்லாம் ரொம்ப குறைவுங்க. நீங்க தென் மாவட்டத்துல வந்து பாருங்க, கிறிஸ்துமஸ் டைம்ல எல்லாம் நீங்க அப்படி தூத்துக்குடி, திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி அந்த பக்கம்லாம் நீங்க வந்து பாருங்க, லைட் ஜொலிக்க போட்டி ஓட்டு. உங்க சர்ச்சில் நீங்க இத்தனை லட்சம் ரூபாய்க்கு நீங்க சீல் செட் போட்டு அலங்காரம் பண்ணிருக்கீங்களா? அப்ப ஏன் சர்ச்சுக்கு பாருங்க. உங்க வீட்டுல எப்படி இவ்வளவு ஸ்டார் கட்டி இவ்வளவு டெக்கரேட் பண்ணிருக்கீங்களா? ஏன் வீட்டுல பாருங்க, போட்டி போட்டு. இதெல்லாமே எப்படி சொல்றாருன்னா இதெல்லாம் பீன் சொல்றாரு. உங்களுடைய பண்டிகைகளை நான் வெறுக்கிறேன். உங்க பண்டிகைகள் எல்லாம் ஏன் கொண்டாட்டங்களை தேவனுடைய நாம மகிமைப்படுறது அன்பான சகோதரர்களே. நீங்கள் பாட்டு போட்டு ஆட்டம் மாறி கொண்டாடுறதுலாம் என்ன இல்லை. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14 வசனங்கள். இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம், தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்மா வெறுக்கிறது. அவைகள் எனக்கு வருத்தமாய் இருக்கிறது. அவைகளை சுமந்து இழைத்து போனேன். இதெல்லாம் தேவன் எவ்வளவு ஒரு பெயின்ஃபுல்லா அந்த வாக்கு சொல்றாரு. இன்னைக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள்ல எல்லாம் மன லைத்து போய் போட்டி போட்டி. இன்னைக்கு கிறிஸ்து போட்டி இல்லை. இன்னைக்கு போட்டி யாருன்னா இந்து கோயில்ல அவங்க வந்து இந்து பண்டிகையில வந்து பயங்கரமா தேர் திருவிழா நடத்தி பயங்கரமா சீர்சித்தம் போட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் பண்றாங்களா?
அதுக்கு இணையா கொஞ்சம் கூட குறையாம அதோட ஜாஸ்தியா போட்டிக்கு நடத்துறாங்க. இந்த போட்டி போட்டு பண்ண வேண்டிய பண்டிகை எல்லாம் அன்பான சகோதரர்களே, இயேசு கிறிஸ்து பிறந்தவர்கள் நோக்கம் என்ன தெரியுங்களா? நம்முடைய பாவத்தை சுமந்திருக்கவே தேவாங்க. இன்னும் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த டிசம்பர் 25 அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது வந்து ஒரு நாள் கற்பனை தான் அப்படி தெரியும். இருந்தாலும் ஏன் கொண்டாடுறாங்கன்னா, அவங்களுக்கு மனுஷன் மார்க்கமாகவே யோசிக்கிறாங்க, மனுஷனுடைய கட்டளைக்கு தான் கீழ்ப்படுகிறாங்க. பாரம்பரியமா சரி, நம்ம அந்த நாள் என்ன பண்றது? நாம ஒண்ணும் பண்ண முடியாது. அவ்வளவுதான். நம்முடைய குணலட்சணங்கள் தான் அதுவும் தேவன் நாம முடியும். மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்துக்குரிய பிதாவை மகிமைப்படுத்து பிரயாணமுடைய வெளிச்சம் பிரகாசிக்கணும் தவிர நீங்க போற சீரியல் செட்ல பிரகாசிக்க கூடாது. குளிரும் பனியும் கொண்டிடவே பாட்டு பாடுறாங்க இல்லையா? குளிரே இல்லைங்கிறத மேட்டர். நம்ம ஊர்ல டிசம்பர்ல குளிர் இருக்கும் சரியா? ஆனா குளிருக்கும் கிறிஸ்துவின் பிறப்புக்கும் சம்பந்தமே இல்லை. இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. சரியா? இப்ப பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாத்தையும் மத்தியில வச்சுட்டோம். எல்லா சத்தியத்தையும் நீங்கள் எல்லாவற்றையும் சோதித்திருந்து நலமானதை பிடித்துக் கொள்வீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். பொறுமையோடு கேட்ட உணவையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பார். Thank you so much. கிறிஸ்துக்குள் அன்பை அழைக்கப்பட்ட அன்புடைய சோசனையை தேவனுடைய எப்படிதான் கேள்வியினால ஒரு சத்திய வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம். என்ன அப்படின்னா, இன்னைக்கு உலகத்தார் பின்பற்றிருக்கக்கூடியது இந்த கிறிஸ்துமஸ் நிகழ்வு மனுஷர்கள் பின்பற்றுகிற ஒரு பாரம்பரியம் தான். அந்த நாள்ல நம்ம பிறக்கலங்கிறத பார்த்தோம். அது மாத்திரமில்ல, அவருடைய பிறப்பை கொண்டாடுறது நம்ம ஆண்டவர் சொல்லவும் இல்லை. அவர் பிறந்து வந்ததே நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்து தம்மையை பலியாக கொடுத்ததான். அவருடைய மரணத்துக்கு தான் நினைவு சொன்னாலே தவிர அவருடைய பிறந்த நாள் கொண்டாடவும் இல்லை. அவர் பிறந்த நாள் டிசம்பர் 25 நாள். நம்ம அதை 3 மெத்தட்லேயே கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அது எப்போதான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னா அக்டோபர் மாதத்தில் தான் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அந்த நாள் நம்ம கொடுக்கப்படலை. ஏன்னா அது நாளை அவர் கொண்டாட சொல்லலை. அவருடைய மரணத்தை மட்டும்தான் நினைவு சொன்னார் அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம். இந்த சத்திய விஷயத்தை நமக்கு தந்த நம்முடைய பிதாவை நம்ம ஆண்டவரை பேசும் மூலம் நன்றி தெரியும் நம்ம எடுத்துக்கொள்வோம். ஸோ இனி நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, மனுஷங்க பாரம்பரியத்தை பின்பற்ற வேண்டாம் என்பது கூட நம்ம அன்பாய் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது ஒரு அன்பு சோதருக்கும் நம்முடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம ஜெபத்தோடு நம்ம நிறைவு செய்யலாம். நம்ம ஜெபத்தில் வைக்கின்ற அன்பு சோதர் சேவை அனுப்ப சிவம் மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபையும் இரக்கமும் சாந்தமும் இருந்த எங்கள் பரிசுத்தமுள்ள பரமத்தகப்பனே, இந்த நாளிலும் விசேஷமாக உலகத்தில் விடுப்பிடித்தெடுத்து ஒரு சிறு குடும்பமாக உங்கள் சமூகத்திலே அமர செய்து வேதத்தில் உள்ள ரகசியங்களை நாங்கள் கேட்டு உணர்ந்து கொள்ள முடியாத கொடுத்த கைவுக்காக உமக்கு நன்றிகளையும் சோத்திரங்களையும் உங்களுடைய குமாரதும் கப்பலும் வெற்றதுமான இயேசு கிறிஸ்து வழியாகவும் அது பாதத்தில் நன்றி கிறிஸ்தவங்களை காணும்போது அது பாதத்தில் எழும்பும் தகப்பனே இது நாள்களே எங்களை கண்ணின் மணிகளை போல பாதுகாத்து வந்திருக்கிறார்களே, அதுக்காக நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் விசேஷமாக வேதத்திலிருந்து கிறிஸ்து பிறந்த நாள் என்ற தலைப்பின் கீழே ஒரு வேத பாடத்தை வேத வசனங்களோடு பார்க்க முடியாத தயவுக்காகவும் நீர் நடத்தி கொடுத்த தயவுக்காகவும் மீண்டுமாக குமார வழியாக நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரி அனைவரையும் ஒரு பாடத்தில் கொடுக்கிறோம் தகப்பனே. அனைவரையும் ஆசீர்வதித்து ஒரே சிந்தையினாலும் உங்களுடைய அறிவினாலே எழுப்பி உங்களுடைய ஞானத்தினாலே வழி நடத்தி கொடுத்து உண்மை அறியக்கூடிய அறிவுகளும் குமாரனை அறியக்கூடிய அறிவுகளும் உணர்ந்து கொள்ளக்கூடிய உங்களுடைய ஞானத்தினாலே நடக்கும் தான் எங்கள் பாடத்தில் எழுதுகிறோம் தகப்பனே. வரப்போற வேலைப்பாட வகுப்புகளை எங்கள் பாடத்தில் கொடுக்கிறோம் தகப்பனே.
அவைகளை ஆசிரியத்தை தொடர்ந்து உண்ணும் சத்தியத்திலே அதிகமாக கேட்டு உணர்ந்து கொள்ளும்படியாகவும் அவர்களை நீரே போட்டி வந்து சேர்க்கும்படியாகவும் அது பார்க்க வேண்டும். தகப்பனே இன்றைய நாளும் தூது கொடுத்த சகோதரர்களை இந்த பாதத்தில் கொடுக்கிறோம். தகப்பனே அவர்களை மாற்றித்து இன்னும் சத்தியத்திலும் அன்பிலும் சகோதர அன்பிலும் அதிகமாக வளர்ந்து உம்முடைய ஊழியங்களை அறிமுகம் செய்யக்கூடிய பார்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குமாய் மத பாதத்தில் எழுதும். தகப்பனே இந்த நாளில் வந்திருக்கக்கூடிய சகோதர சிலரை மாற்றுவதற்கு உம்முடைய தேவ சமாதானத்திலே நிலையை வழிநடத்தி கொடுக்கும்படியாகவும் இந்த சிறிய விண்ணப்பத்தை எங்கள் ஆண்டவருக்கு பகவதமான இயேசு கிறிஸ்து வழியாக மத பாதத்தில் நேசிக்கிற நல்ல பிதாவே. ஆமென்.